அத்தியாயம் 1. உடம்பெங்கும் வைரமணிந்த மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் அந்த ஐஏ விமானம் சக்கரங்கள் பிரசவித்து ஓடுதளத்தின் முனை தொட்டு மென்மையான அதிர்ச்சியை பயணிகள் வயிற்றுக்கு கொடுத்து 2 புறங்களிலும் விளக்கு ரிப்பன் தொடர வேகம் குறைந்து திரும்பி நின்றதும் வாசல் நோக்கி ஸ்டெப்ஸ் வேன் நகர்ந்தது. திஸ் இஸ் மெட்ராஸ், இறங்குற மாதிரி அபிப்பிராயம் இருக்கா மிஸ் தீப்தி என்றான் வினில்குமார். பம்பாயில் ஆரம்பித்த பபிள் கம்மை இன்னும் சப்பக்கிக் கொண்டிருந்த தீப்தி தன் பாப் தலையை இடவலமாக 3 முறை வேகமாக அசைத்ததில் அவள் முகத்தை மறைத்து விலகியது கூந்தல் கற்றைகள். நீங்க முதல்ல மன்னிப்பு கேட்டாகணும், அப்புறம்தான் நான் இறங்குவேன் மை டியர் சார் என்று கைகளை கட்டிக்கொண்டால் சாதம் வேண்டாம் என மறுக்கும் பாப்பாவை போல். மைண்ட் இட், நான் உன் சீனியர் ஆஃபீஸர் தீப்தி. தெரியும், அதுக்காக என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கா யங் மேன்? தீப்தியின் உருண்டையான முகத்தின் அந்த உதடுகள் மட்டும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் நேவியை கைகட்டி நிற்க வைக்கும் போல் இருந்தது. ஆனால் டை கட்டின வினில்குமார் கை கட்டுவதாக இல்லை. தீப்தி, நம்ம தகராற தங்க போகிற ஹோட்டலில் வச்சுக்கலாம், இல்லைன்னா போகிற வழியில் டாக்ஸியில் வச்சுக்கலாம். யூசி எல்லாரும் இறங்கிட்டாங்க. சோவாட் என்றால் அமர்த்தலாக கைகளை அசத்தலான மார்புகளின் குறுக்காக கட்டிக்கொண்டு. சட்டையின் முதல் பட்டன் உயிரிழக்கும் அபாயத்தில் இருந்தது. அப்படி என்ன அவமானமாக சொன்னேன்? போலீஸ் துறைக்கு பெண்கள் தேவையில்லைன்னு சொன்னீங்க. எஸ், ஐ ரிப்பீட், வேணும்னா பேட்ச் துடைச்சு பாலிஷ் போட்டு வைக்க, பேனாவுக்கு இங்கு போட்டு வைக்க பயன்படுத்தலாம். யூ பின்ன ஏன் என்னை உங்கள் உதவிக்கு அழைச்சிட்டு வந்தீங்க? யார், நானா? ஜோக் ஆஃப் தி நியூ இயர் அரசாங்கத்தோட பழுப்பு காகிதமும் அதில் உள்ள பச்சை கையெழுத்தும் செஞ்ச வேலை. உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கணுமா? எனக்கு தெரியும் நீ எப்படி உள்ளே சேர்ந்தன்னு. இப்படியெல்லாம் பேசுனா எனக்கு அழுகை வரும். என்கிட்ட கர்ச்சிப் இல்லை. ஹெல்ப் யுவர் செல்ஃப். நான் போகிறேன். பிளேனை கொண்டு போய் ஹேங்கரில் நிறுத்துற வரைக்கும் இங்கேயே இருக்கிறதா இருந்தாலும் எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. மெதுவா வா. ஹோட்டல் டச்வுட், ரூம் நம்பர் 507, ரைட்? வினில்குமார் தனது பிரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு மஃப்ளரை கழுத்தில் விசிறி விமானத்தை விட்டு இறங்கினான். கன்வேயர் பெல்ட்டில் அனாதைகளாக சுழன்று கொண்டிருந்த இவனுடைய மற்றும் அவளுடைய பெரிய பெட்டிகளை பார்த்தான். முதலில் தன்னுடையதை மட்டும் எடுத்துக்கொண்டான். 3 வினாடி யோசனைக்கு பின் அவளுடையதையும் எடுத்து ஒரு டிராலியில் வைத்து திரும்ப, தேங்க்யூ, யூ ஹாவ் ஹார்ட் என்றாள் முதுகில் தீப்தி. உன் மேலே இறக்கப்பட்டு எடுக்கல, திருட்டு போயிடக்கூடாதுன்னு எடுத்து வச்சேன். டாக்ஸி ஏறுறதுக்கு முன்னாடி துப்பிடு, எனக்கு பிடிக்கல, கிளவி பாக்கு மெல்ற மாதிரி, தி ஹோல் ஜேர்னி. துப்பியாச்சு என்றால் நடந்து கொண்டே ஒரு குப்பை பேஸ்கெட்டில் துப்பி நிமிர்ந்த தீப்தி. லெட்டஸ் டாக். எந்த வகையில் போலீஸுக்கு பெண்கள் அன்ஃபிட்? டைம் என்ன தீப்தி? 10 minutes to 10. இந்தியாவில் இந்த மார்கழி மாத குளிர் ராத்திரியில் இப்போ யாரும் வாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நாம் நாளைக்கு பேசலாம். வில் யூ ப்ளீஸ் கீப் குவயட்? வினில்குமார் டாக்ஸி அமர்த்தி பின் சீட்டில் அமர்ந்து அவளுக்காக மற்றொரு கதவை திறந்துவிட அவள் அதை கோபமாக சார்த்தி முன்புறம் திறந்து டிரைவருக்கு அருகில் அமர்ந்து கொண்டாள். கார் புறப்பட்டது. வினில்குமார் விரல்களால் தலையை கோதிக்கொண்டு டிரைவர் என்று அவன் தோளில் தட்டி சிகரெட் பாக்கெட்டை நீட்ட டிரைவர் ஒன்றை உருவிக்கொண்டு தேங்க்ஸ் சார் என்றான். லைட்டரில் தன்னுடையதை பற்ற வைத்து கொண்டு முன்புறம் எக்கி டிரைவர் சிகரெட்டுக்கும் பற்ற வைத்தான். தீப்தி, யூ ஸ்மோக் என்றான் கிண்டலாக. ஷியூர், ஆனால் இந்த மட்டமான பிராண்ட் இல்லை. சீராக தடுக்கி அவளின் வலது கன்னத்தை தொட்ட சாலை விளக்கின் வெளிச்சத்தில் காதோர பூனை ரோமங்களும் கலைவாய்ப்பல் இறுக்கத்தின் மெல்லிய அசைவுகளும் ரசிக்க தகுந்ததாய் இருந்தது. ஹோட்டல் டச்வுட் நேரு சிலைக்கு அருகாமையில் 6 மாடிகளுடன் நின்றது. ரிசப்ஷன் ஃபார்மாலிட்டிஸ் முடிந்து லிஃப்ட் உபயோகித்து வராந்தாவில் நடந்து 10 நிமிடங்களில் அவர்கள் அந்த பெரிய அறைக்குள் இருந்தார்கள். கதவை சாத்தியதும் சொன்னான், சில அடிப்படையான விஷயங்களை மனசில் முதல்ல வாங்கிக்க. எனக்கு விருப்பமோ இல்லையோ இந்த கேஸில் நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் தான் உனக்கு மாஸ்டர். முதல் விஷயம், கேள்விகள் கேட்காத. சொல்ல வேண்டிய எதையும் நானே சொல்வேன். நான் சொல்கிற எதையும் சின்சியராக செய். இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நாம் யார் தெரியுமா? தெரியும், நீங்கள் மிஸ்டர் சந்தோஷ், நான் மிஸ்ஸஸ் மாலினி சந்தோஷ். ஊர் சுற்றி பார்க்க தம்பதியாக டூரிஸ்டாக வந்திருக்கோம், சரியா? இதை சொன்னதுக்கே பெருமிதமா? 2ஆம் வாய்ப்பாடு எல்லாரும் சொல்வாங்க. இப்போ எனக்கு குளிருது என்று சோம்பல் முறித்தான் வினில்குமார். ஹேய், அதுக்கு என்று நெஞ்சில் கை வைத்து மிரண்டாள். டோன்ட் பி சில்லி. குளிச்சுட்டு அப்படியே வந்து நின்னா கூட நான் உன்னை டச் பண்ண மாட்டேன். பிகாஸ் நீ என் ஜூனியர். ஹாட் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ண போகிறேன். உனக்கு மறுப்பில்லையேன்னு கேட்டேன். எனக்கு ½ பாட்டில் பியர் சேர்த்து சொல்லுங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். தீப்தி பாத்ரூமிற்குள் செல்ல வினில்குமார் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து இன்டர்காம் எடுத்து ஆர்டர் செய்தான். ஜன்னல் திரைகளை விலக்கி இரவு சென்னையை பார்த்தான். ஹோட்டலின் நீச்சல் குளம் தெரிந்தது. 2 பேர் குளித்து கொண்டிருந்தார்கள். வினில்குமார் பாத்ரூம் கதவை தட்டினான். தீப்தி, உனக்கு நீச்சல் தெரியுமா? எல்லா ஸ்டைலும் தெரியும். ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வரலாமா? நீங்கள் போங்க. எதுக்குண்ணா? நடுவில் திட்டுறதுக்கா? நீ இவ்வளவு சென்சிட்டிவா? சாரி சொல்லணுமாண்ணா? ஆமாம், கடமையா இல்லை, உணர்ந்து.
பெட்டர் யூ பாத் இன் தி ரூம் என்றவன் நடந்து மீண்டும் இன்டர்காம் எடுத்து, நான் ஆர்டர் செஞ்சதை 3/4 மணி நேரம் கழிச்சு அனுப்பி வச்சா போதும் என்று சூட்கேஸ் திறந்து நீளமான டவல் எடுத்தான். பேண்ட் சட்டை களைந்து ஒரு ஹாஃப் பேண்ட் மட்டும் அணிந்து கழுத்தில் டவல் போட்டுக்கொண்டு அறையை சாத்தி புறப்பட்டான். ஹோட்டலின் கீழ்த்தளத்தில் நீச்சல் குளம் போகும் வழியில் ஹாட்லைன் டெலிபிரிண்டரில் லேட்டஸ்ட் செய்திகள் வரி வரியாய் வந்து கொண்டிருக்க நின்று காகித வாளை உயர்த்தி பிடித்து சில செய்திகளை படித்தான். பிறகு நீச்சல் குளம் வந்து நிமிர்ந்து வியந்தான். டைவிங் போர்டில் சிங்கிள் பீஸ் நீச்சல் உடையில் நின்று கொண்டிருந்த தீப்தி ஹாய் என்றாள். அந்தரத்தில் ஒரு ட்விஸ்ட் அடித்து நீலத் தண்ணீரை கிழித்து உள்ளே சென்றாள். டவலை ஓரமாக ஒரு நாற்காலியில் வீசிவிட்டு உள்ளே குதித்த வினில்குமார் மேற்பரப்புக்கு வந்து அவளை தேட ஒரு ரப்பர் படுக்கையில் கால் நீட்டி பெருமாளாக படுத்திருந்தாள். வண்ணப்பந்தை அவன் மேல் எரிந்தாள். வினில் நீந்தி அந்த படுக்கையை அடைந்து, இந்த நிமிஷம் என் மனசுல ஓடுற வரியை உடனே சொல்லியாகணும் தீப்தி, இல்லைன்னா எனக்கு நரகம்தான் என்றான். சொல்லுங்க, யூ ஆர் பியூட்டிஃபுல் என்றான் வினில்குமார். நான் உங்க ஜூனியர், மைண்ட் இட் சார் கண்ணடித்தாள் தீப்தி. வினில்குமார் முதன்முறையாக அவளை நேராக பார்த்து சிரித்தான். அத்தியாயம் 2. 16 கார்டுகளை 5 முறை கலைத்து சங்கரனுக்கும் தனக்கும் 3 கார்டுகள் போட்டான் யாதவ். 2 பேரின் எதிரிலும் கசங்கின 1 ரூபாய் 2 ரூபாய் நோட்டுகள் வேர்க்கடலை தோல் போல் குவியலாக இருக்க, சங்கரன் கிளாஸில் பாதி விஸ்கி அப்படியே இருந்தது. அரை முழுக்க சிகரெட் புகையும். அதை கலைத்து கொண்டு, வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், அது குத்தால சுகவாசம். சங்கரன் தன் அரைத்த தாடியை ஒரு தரம் கோதி விட்டு கொண்டு தனது 3 கார்டுகளை கையில் சேர்த்தெடுத்தான். முதல் கார்டு ஏ. மெதுவாக 2வது விலக்கி பார்த்தான். அதுவும் ஏ. லேசாக படபடக்க துவங்கிய நெஞ்சுடன் 3வது கார்டை பார்த்தான். அது கே. சப்பென்று போனது. ஆனாலும் 2 ரூபாயை தூக்கி போட்டான். யாதவ் மேஜையின் இடுக்கு பள்ளத்தில் ஊதிபத்தி போல செருகி வைத்திருந்த தன் சிகரெட்டை எடுத்து ஊதிவிட்டு 2 ரூபாயை தூக்கி போட்டான். என்ன தாத்தா, பதுங்கறியா பாயறியா? தாத்தான்னா பேத்துடுவேன் பல்ல. பின்ன வாலிபம் இருக்கோ? வயசென்ன? 52 தான்டா. ஆனால் உன்னை விட டபுள் மடங்கு வேலை செய்வேன். உடம்புல அவ்வளவு தெம்பிருக்கு. நிஜமா? பந்தயம் வச்சுக்கலாமா? தாராளமா. என்ன, நான் 4 செங்கல் தூக்கினா நீ 8 செங்கல் தூக்குற, அப்படித்தானே? ஆமாம். இப்போ நான் நம்ம கல்யாணியை வரவழைச்சி 2 ஷோ நடத்தினா நீ 4 ஷோ நடத்துகிற, அப்படித்தானே? ஹலோ தாத்தா, 1000 ரூபாய் பந்தயம் வச்சுக்கலாம். மன்னர் காலம்னா 1000 பொற்காசுகளே வைப்பேன். கோபமாறுது கோபம். இங்கே ஆட்டத்தை ஆடு தாத்தா. சங்கரன் மௌனமாக தன் 3 கார்டுகளை ஒரு தரம் பார்த்துவிட்டு 4 ரூபாயை போட்டு ஓப்பன் என்றான். யாதவ் தன் சீட்டுகளை காட்ட, அங்கே கே கே ஏ. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கட்டியிருப்பேனே என்று பணத்தை தன் பக்கம் வாரிக்கொண்ட சங்கரன் கார்டுகளை அடுக்கி கலைக்க துவங்கினான். உன்னை ஒன்று கேட்கணுமே தாத்தா. தாத்தான்னு சொல்லாம கேளேன். பழகிடுச்சே. எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்க? 6ஓ 7ஓ. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா திருந்திடுவாங்கன்னு சொல்றதெல்லாம் கதையா? தப்பு செஞ்சிட்டமேன்னு உள்ள உட்காந்து யோசிக்கிறது இல்லையா? அடுத்த தடவை எப்படி மாட்டிக்காம தப்பு செய்யறதுன்னு தான் யோசிக்கிறது. இன்னொரு கேள்வி, இதுவும் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் உள்ள கேள்வி. இன்னைக்கு நீ பதில் சொல்கிற மூடில் இருக்கிறதால கேட்குறேன். அடிக்கடி நீ தூக்கத்தில் உளருவ, சுனந்தா உன்னை கொல்லணுண்டின்னு. யார் அந்த சுனந்தா? எதுக்காக அவளை கொல்லணும்? இப்போ எதுக்கு அது என்று சங்கரன் தன் விஸ்கி கிளாஸை காலி செய்து வைத்தான். தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக கேட்குறேன். ஒரே இடத்துல வேலை செய்கிறோம், ஒரே இடத்துல தங்கியிருக்கோம், வயசு வித்தியாசம் பார்க்காம பழகிறோம். சொல்லேன், பிகு பண்ணாத தாத்தா. இதை பாரு, தாத்தான்னா சொல்ல மாட்டேன். சரி, தாத்தான்னு சொல்லலை. சுனந்தா யாரு? இன்னொரு கிளாஸ் ஊற்று, ஏற்றிக்கிட்டு சொல்கிறேன். ஊற்றப்பட்டதும் ஏற்றி கொண்டதும் சங்கரன் யாதவின் உதட்டில் இருந்து பிடுங்கி குப் குப்பென்று புகை விட்டு இருமி விட்டு, அந்த சண்டாலியால் தான் என்னோட பையன் என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டான். 10 வயசு கூட இருக்காது. என்னை உட்கார வச்சு புத்தி சொன்னான். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காத, இது அம்மாவுக்கு துரோகம்னு சொன்னான். அந்த பிஞ்சுக்கு தெரிஞ்ச நியாயம் எனக்கு தெரியல. சுனந்தா மேலே எனக்கு இருந்த மோகம் என் கண்ணு புத்தி எல்லாத்தையும் மறைச்சது. இதோ இந்த காலாலேயே அவன் மூஞ்சில மிதிச்சு உதைச்சேன். கோபமாக போனவன் தான். சுனந்தா என்னோட 20 நாள் தான் இருந்தா. வீட்டில் இருந்த பொண்டாட்டியோட எல்லா நகையும் எடுத்துக்கிட்டு திடீர்னு காணாமல் போயிட்டா அந்த ஓடுகாலி. அப்புறம் புத்தி வந்து என்ன பிரயோஜனம்? 4-5 வருஷம் பைத்தியக்காரன் மாதிரி அலைஞ்சி என் பிள்ளைய தேடினேன். அவன் எங்கே போனான்னு தெரியல. இப்போவும் சொல்கிறேன், அவளை என்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு கொலை நிச்சயம் எழுதி வச்சுக்கோ. உனக்குள்ள இப்படி ஒரு கதை இருக்கா சங்கரன்? சந்தோஷமா குடும்பத்தோடு இருக்கிற எவனும் நம்ம தொழிலுக்கு வர்றதில்லை யாதவ். இந்த மாதிரி நிறைய அடிபட்டு இழந்து நொந்து போய் விரக்தியானவங்க தான் இப்படி மாறிடுறாங்க. இப்போ உன் பையன் இருந்தால் என்ன வயசு இருக்கும்? 25-26 வயசு இருக்கும். எங்கே இருக்கானோ, என்ன பண்ணுறானோ? எதிரில் வந்து பேசிட்டு போனால் கூட அவனை எனக்கு இப்போ அடையாளம் தெரியாது யாதவ். நியாயம். ஆனால் ஒன்று அவனுக்கு அடையாளம் தெரியுமே. கவலைப்படாத, என்னைக்காவது அவன் உன்னை பார்ப்பான். அது மட்டும் நடந்துச்சுன்னா அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நேராக சமுத்திரத்தில் போய் விழுந்துடுவேன் யாதவ்.
டெலிஃபோன் ஒலிக்க சங்கரன் கை நீட்டி எடுத்தான். ஹலோ சங்கரன், 8 மணிக்கு ஹோட்டல் பாம்க்ரோவில் கல்யாண ரிசப்ஷன். ஜோடி சுரேஷ் ஜெயந்தி. ரைட் சார். பார்சல் என்ன கலர் சார்? நீல கலர். நீ எடுத்துகிட்டு போக வேண்டியது சிகப்பு கலர். வார்த்தை என்ன சார்? பொண்ணுக்கு மூக்குத்தி எடுப்பாக இருக்கு. ரைட் சார். பதில் என்ன சார்? ஆனால் பையனை விட நிறம் கம்மி. ஓகே சார், 9 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். தனியாக போறியா? இல்லை, யாதவ் இருக்கான், அவனை அழைச்சிட்டு போகிறேன். சங்கரன் ஃபோனை வைத்துவிட்டு வாட்சை பார்த்தான். மணி 6:30. யாதவ், பார்சல் ரெடி பண்ணு, அரை மணி நேரத்தில் புறப்படணும். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஸ்டாக் இருக்குதானே? எத்தனை? நேத்தே தலைவர் சொன்னது தானே, 4. 2 தானே இருக்குது. காலையில் 2 கொடுத்தாச்சு சங்கரா. அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணு, கொண்டாந்து கொடுப்பாங்க. சங்கரன் குளித்து விட்டு திரும்ப வந்து வேறு உடை மாற்றிக்கொண்டான். தலைக்கும் மீசை தாடிக்கும் எண்ணெய் போட்டு சீவிக்கொண்டான். யாதவ் மேஜை மேல் சிவப்பு நிற பூக்காகிதம் சுற்றின பார்சலை தயாராக வைத்திருந்தான். ஆள் வந்து 2 கொடுத்தானா? ஆமாம். வந்தது யாரு? வழக்கமாக வர்றவன் தான், ஜோதிராமன்னு பேர். வாசல்லே வச்சு வாங்கினியா? இல்லை, உள்ளே வர சொல்லி தான் வாங்கினேன். சரி, நீ போய் ஒரு ஆட்டோ பிடி, புறப்படலாம். சங்கரன் சாக்ஸ் அணிந்து ஷூ அணிந்து பேண்டின் ஒரு பாக்கெட்டில் மணிப்பர்சும் மறு பாக்கெட்டில் மடக்கு கத்தியும் வைத்துக்கொண்டு அறையை பூட்டி கொண்டு புறப்பட்டான். அத்தியாயம் 3. அந்த புதிய மணமக்கள் ஹோட்டலின் திறந்த வெளி மேடையில் ஆளுக்கு ஒரு ஆப்பிள் சொருகின பூச்செண்டை கையில் பிடித்தபடி வந்து வாழ்த்து சொல்லுபவர்களுக்கு எல்லாம் மாறாத புன்னகையுடன் நன்றி சொல்லி புகைப்படத்திற்காக வீடியோவிற்காக மறுபடி சிரித்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும்போது ஹனிமூன் எங்க போகலாம் என்று அவளை கேட்டு வெட்கப்பட வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். மெல்லிசை குழுவில் ட்ரம்ஸ்காரன் மூக்கின் முனையில் கண்ணாடி மாட்டிக்கொண்டு தன் குச்சிகளை மேலே விசிறி பிடித்து சர்க்கஸ் காட்டியபடி வாசிக்க, கோவிலின் கர்ப்ப கிரகத்திலிருந்து வந்தவள் போல அந்த பாடகி சேலை தலைப்பை போர்த்தி நின்று கொண்டு ஓடை பக்கம் ஒரு குருவி வா வாங்குது என்று தலையசைக்காமல் பாடிக்கொண்டிருந்தாள். 7வது நாற்காலி வரிசையில் அமர்ந்திருந்தார்கள் சங்கரனும் யாதவும். சங்கரன் மடியில் சிவப்பு பார்சல். அவன் கண்கள் சுழன்று தேடிக்கொண்டிருந்தன. 10 நிமிடம் கழித்து வாசல் மேஜையில் சந்தனம் தொட்டு கல்கண்டு எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தவனை பார்த்தார்கள். அவன் கையில் நீல நிற பார்சல். யாதவ் இவன் தொடையை சுரண்ட தன் பார்சலுடன் எழுந்து கொண்டான் சங்கரன். அந்த வெள்ளை பேண்ட்காரனை நோக்கி இயல்பாக நடந்தான். அவன் அருகில் சென்று ஹலோ என்ற சங்கரன், பொண்ணுக்கு மூக்குத்தி எடுப்பா இருக்கு என்றான். உடனே அவன், ஆனா பையனை விட நிறம் கம்மி என்று விட்டு அருகில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். அவனுக்கு அருகாமை நாற்காலியில் சங்கரன் அமர்ந்தான். சில வினாடிகளில் இவனுடைய சிகப்பு பார்சல் அவனிடமும் அவனுடைய நீல பார்சல் இவனிடமும் இடம் மாறியது. அவன் தன் கையோடு கொண்டு வந்த ஜிப் வைத்த பெரிய பையை திறந்து உள்ளே பார்சலை வைத்து மூடிவிட்டு சில வினாடிகளில் எழுந்து நடக்க துவங்கினான். சங்கரன் டாய்லெட் எந்த பக்கம் என்று விசாரித்து கொண்டு சென்று கதவை சாத்தி கொண்டு வாங்கின நீல பார்சலை ஜாக்கிரதையாக பிரித்தான். உள்ளே 500 ரூபாய் கட்டுகள் 2 இருந்தன. 2ஐயும் 2 பேண்ட் பாக்கெட்டுகளில் நுழைத்து கொண்டு பார்சல் காகிதத்தை பீஸாக கிழித்து பீங்கான் வட்டத்தில் போட்டு செயினை இழுக்க வேகமான தண்ணீர் ஒரு துண்டு காகிதத்தையும் விடாமல் அடித்து கொண்டு சென்றது. சங்கரன் வெளியே வந்து கட்டை விரல் நிமிர்த்தி காட்ட யாதவ் வாசலுக்கு நடக்க துவங்கினான். 20 அடி இடைவெளி விட்டு சங்கரன் அவனை தொடர்ந்தான். பிறகு ஒரு ஆட்டோ பிடித்து வழியெல்லாம் மௌனித்திருந்தார்கள். ராயப்பேட்டையில் உதயா பர்னிச்சர் மார்ட் முன்னால் இறங்கி கொண்டார்கள். உதயா பர்னிச்சர் மார்ட் 3 மாடிகள் வைத்திருந்தது. நாற்காலிகள், சோஃபாக்கள், ட்ரெஸ்ஸிங், டைனிங் மேஜைகள் என்று ஒவ்வொரு பகுதியில் அடுக்கப்பட்டு விலை ஒட்டப்பட்டு அதை படித்து சொல்லி பில் போட தாவணி பெண்கள் நிற்க வைக்கப்பட்டு இருந்தார்கள். சங்கரனும் யாதவும் பழகியவர்களாக அந்த கடைக்குள் நுழைந்து படிகள் ஏறி 3வது மாடிக்கு வந்தார்கள். அங்கே ஒரு அரைவாசலில் ஸ்டூல் போட்டு அமர்ந்திருந்தவன் இவர்களை பார்த்ததும் எழுந்து கொண்டான். இருக்கிறாரா என்றான் சங்கரன். இருக்கார், யாரோடோ பேசிட்டு இருக்கார், அவர் வந்துடட்டும் என்று சங்கரன் அருகில் ட்ரம்மில் பைப் திறந்து தண்ணீர் பிடித்து குடித்தான். விற்பனைக்காக போடப்பட்டிருந்த ஒரு இரட்டை கட்டிலில் அமர்ந்து தன் தாடியை தடவ துவங்கினான். யாதவ் ஒரு ஓரமாக போய் நின்று சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். 1/4 மணி நேரம் கழித்து அறைக்குள்ளிருந்து சூட்கேஸுடன் ஒரு ஆசாமி வெளியேறியதும் சங்கரன் தான் மட்டும் உள்ளே சென்று வருவதாக யாதவிடம் சைகை காட்டிவிட்டு அறைக்குள் நுழைந்து தானாக சார்த்தி கொண்ட கதவின் தாழ்பாலை போட்டான். விசால மேஜைக்கு அந்த பக்கம் அமர்ந்திருந்த கார்த்திகேயன், வாயா சங்கரன், வியாபாரம் முடிச்சிட்டியா என்றார். சங்கரன் 2 500 ரூபாய் கட்டுகளையும் எடுத்து பவ்யமாக மேஜை மேல் வைத்துவிட்டு தலையை மட்டும் அசைத்தான். சமீபத்தில் மொட்டையடித்து மீண்டும் வளர துவங்கியிருந்த குத்தூசி தலைமுடியும் நெற்றியில் குங்கும பொட்டுமாக இருந்த கார்த்திகேயன் முழுக்கை சட்டை போட்டு அதன் கைகளை முழங்கை வரை மடக்கிவிட்டிருந்தார். பாலியஸ்டர் வேஷ்டி. கார்த்திகேயன் மேஜை டிராயரை திறந்து 2 கட்டுகளையும் எடுத்து உள்ளே போட்டுக்கொண்டே, எதுவும் பிரச்சனை இல்லையே என்றார். இல்லை தலைவரே, யாதவ் புதுவாளு, அவங்கிட்ட லொடலொடன்னு எதுவும் கொட்ட வேணாம்,
உன் உதவிக்குத்தான் அவனுக்கு ரொம்ப நுணுக்கம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேணாம், புரிஞ்சுதா? சரி, ஹைதராபாத் சமாச்சாரம் கேள்விப்பட்டியா? எது? நம்ம கனெக்ஷன் தான், தேவப்பிரசாத். ஆமாம், மாட்டிக்கிட்டதா பேப்பரில் படித்தேன். அது நேத்தே பேப்பர். போலீஸ் கஸ்டடியில் இருந்த அவனை இன்னைக்கு காலையில் தீர்த்தாச்சு. நாளைக்கு பேப்பரில் படிப்ப. நிஜமாவா? அப்போ நிம்மதி தான். அவன் வாயை திறந்தான் நமக்கு கூட டேஞ்சர்னு பேசிக்கிட்டோம். நமக்கு மட்டும் இல்லையா, இந்த சங்கிலியில் இருக்க அத்தனை பேருக்குமே டேஞ்சர். எல்லாம் பெங்களூர் தியாகேஸ்வரன் ஏற்பாடு தானே. வேற யாரு? நம்ம மாநில அரசுன்னா அவன்தான் மத்திய அரசு. ஒரு தடவை உன்னைத்தான் கூட அழைச்சிட்டு போனேனே, பாத்தில்ல? அவனோட ஆள் படா அம்ப தனி ராஜாங்கம், பயமே கிடையாது. காரணம், துணிச்சலாக எல்லாரையும் ஏதோ ஒன்று கொடுத்து விலைக்கு வாங்கிடுறான். பணமா, வைரமா, நிலமா, இன்னொருத்தன் பொண்டாட்டியா, எதை கேட்டாலும் மறுநாள் கொண்டு போய் காலடியில் வச்சிடுறான். அகால மரணமா, ஆடம்பர வாழ்க்கையான்னு யோசிச்சு அவனவன் சலாம் போட்டுடுறானுங்க. இங்கே தான் சில பேஜார் பிடிச்ச அதிகாரிங்க நேர்மைன்னு காலத்துக்கு பொருந்தாமல் கத்திக்கிட்டு நம்ம உசுரை எடுக்கிறாங்க. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த புதிதையும் நம்ப முடியலை. நாம் பால் வளர்த்த பாம்பே கூட நம்மளை கொத்த வருது. அதனால் பயந்து தான் செய்ய வேண்டியிருக்கு. மேலே பேச்சை தொடர விடாமல் ஃபோன் ஒலித்தது. ஹலோ, உதயா ஃபர்னிச்சர் மார்ட் என்றார் கார்த்திகேயன். கார்த்திகேயன் சார், நான் ஜம்புலிங்கம். செப்புலிங்கம், ஏமி சமாச்சாரம்? இங்கே உள்ள ஆஃபீஸருக்கெல்லாம் புத்தி பத்தலையாம். அதனால் ஸ்பெஷலாக ஒரு ஆஃபீஸரு இன்னைக்கு வந்து இறங்கியிருக்கான் சார். கூடவே ஒரு பொம்பளை அசிஸ்டண்ட்டு. யாரு? வினில்குமார் தீப்தி, பம்பாய் சிபிஐ பிரான்ச்சு. இங்கே ஹோட்டல் டச்வுட்டில் ரூம் நம்பர் 507 சந்தோஷ் மாலினி அப்படிங்கிற பேரில் தங்கியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜம்புலிங்கம். நான் இப்போவே ஒரு நாயை போட்டு மோப்பம் முடிக்க ஆரம்பிச்சிடுறேன். நரி வளமாக போனால் என்ன, இடமா போனால் என்ன, நம்ம மேலே விழுந்து பிராண்டாமல் போனால் சரிதான். என்ன நான் சொல்கிறது? தான் சொன்னது ஹாஸ்யம் போல அதற்கு தானே சிரித்து கொண்டு ஃபோனை வைத்துவிட்டு கார்த்திகேயன் சுழல் நாற்காலியை திருப்பி கொண்டு, யாதவ் கூட வந்திருக்கானா என்றார். ஆமாம், அவனை கூப்பிடு. வினாடிகளில் அவசரமாக வாயில் மவுத் ரெஃப்ரெஷ்னா வில்லைகளை போட்டுக்கொண்டு உள்ளே வந்து ஆஜரானான் யாதவ். கார்த்திகேயன் ஒரு காகிதத்தில் எழுதினார். அவனிடம் நீட்டி படி என்றார். யாதவ் வாய் விட்டு படித்தான். ரூம் நம்பர் 507 ஹோட்டல் டச்வுட், சந்தோஷ் மாலினி. நிமிர்ந்து பார்த்தான். அந்த பேரில் தங்கியிருக்காங்க. நிஜ பேரு வினில்குமார் தீப்தி. பம்பாயிலேருந்து வந்திருக்கிற சிபிஐ ஆஃபீஸர்ஸ். இனிமே அவங்களுக்கு சொந்த நிழல் கிடையாது. நீதான் நிழல், புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லு. எப்படி நிழலாக போறடா மண்டு? ஹோட்டல் வாசலில் பீடா கடை வச்சிடுறேன். பத்தாதுமா, நிழல் ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். 506 இல்லைன்னா 508 ரூமில் தங்கிக்க. நீ தான் கேதாராம் சேட்ஜி, புரியுதோ? சப்ஜாடா வேஷம் மாற்றி போய் தங்கு. ஒட்டு கேட்க மைக்ரோஃபோன் அது இதுன்னு பெட்டி நிறைய வச்சு சங்கரன் தருவான். செலவை பற்றி கவலையப்படாத. ரூம் பையன்களுக்கு வாரி விடு. கார்த்திகேயன் ஒரு 100 ரூபாய் நோட்டுக்கட்டை எடுத்து அவன் முன்னால் போட்டு, தீர்ந்ததும் ஃபோன் பண்ணு, அனுப்பி வைக்கிறேன் என்றார். யாதவ் பணம் எடுத்து பனியனுக்குள் போட்டுக்கொண்டு புறப்பட வணக்கம் வைத்து சங்கரனும் புறப்பட்டான். அத்தியாயம் 4. சிபிஐ சென்னை கிளையில் சீனியர் ஆபீசர் விஜய் தத் தன் நரைத்த மீசையின் மேல் டை வைக்காமல் அப்படியே விட்டிருந்தார். நடுதாடையில் ஒரு கருப்பு பரு. மேஜை மார்கழி மாதத்தின் அக்ரஹார காலை வாசல் போல அவ்வளவு சுத்தமாக இருந்தது. அது அறை அல்ல, ஹால். 100 நாற்காலி அடுக்கி கல்யாணம் செய்யலாம். 4 அகல ஜன்னல்களை வெனிஷியன் பிளைண்ட் பாதுகாத்து சூரியனை தடுக்க 2 ஏர் கண்டிஷனர்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. ஒரு பக்கமாக ஸ்லைட் ப்ரொஜெக்டர் நிறுத்தப்பட்டு எதிரே சுவரில் 16 mm சில்வர் ஸ்கிரீன் பொருத்தப்பட்டிருந்தது. வினில்குமார் தீப்தி இருவருக்கும் முன்னால் வைக்கப்பட்ட ஐஸ் காப்பி மரியாதைக்கு உதடு தொட்டு மிச்சம் இருந்தது. மேஜையில் இருந்த உள் உதிரி பாகங்களை வெளிக்காட்டி கொண்டிருந்த டைம் பீஸ் கடிகாரம் தீப்தியை கவர்ந்து கொண்டிருந்தது. ஆபீசர் சிரித்து பேசும் பட்சத்தில், என்ன விலைக்கு எங்கே வாங்கினீர்கள் என்று கேட்டே ஆக வேண்டும். கிவ் மீ எ கிஸ் என்றால் பரவாயில்லை, கிழவன்தான், கொடுத்துவிட்டு வாங்கிக் கொள்ளலாம், தப்பில்லை. விஜய் தத் இருவரின் அடையாள அட்டைகளையும் சரிபார்த்த பிறகு அவர்களிடம் திருப்பி கொடுத்துவிட்டு, மிஸ்டர் வினில்குமார், இங்கே சென்னை கிளையில் அதி புத்திசாலிகள் இல்லாமல் இல்லை. ஆனால் எதற்காக விசேஷமாக உங்களை வரவழைச்சோம் யூகிக்க முடியுதா என்றார் நிதானமான ஆங்கிலத்தில். எஸ் சார் என்றாள் தீப்தி. என்ன அது? அவர்களை நீங்கள் நம்பவில்லை என்று தெரிகிறது. விஜய் தத் கைக்குட்டையால் வாய்ப்பொத்தி நளினமாக சிரித்து, நோ மை யங் கேர்ள், வினில்குமார் சொல்வார் கேள் என்றார். சார், இங்கே உள்ள அதிகாரிகள் அறிமுகமான முகங்கள், குற்றவாளிகளுக்கு அடையாளம் தெரிஞ்சவங்க. இந்த கேஸிற்கு உங்களுக்கு புதுமுகங்கள் தேவை. அதனால் நாங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கோம். தீப்தி முகம் சுருங்கி நெளிந்தாள். ஓகே, லெட்டஸ் கம் டு தி மேட்டர். தமிழ்நாடு பொதுவாக அமைதியான மாநிலம். அவ்வப்போது மட்டுமே சலசலக்கும். அதுவும் பெரிய அளவில் இருக்காது. நக்சலைட், தமிழ் ஈழ போராளிகள், முகமூடி கொள்ளை என்று திடீரென்று பிரச்சனைகள் வெடிக்கும், சமணப்படும். ஆனால் சமீப காலமாக, குறிப்பாக
கடந்த 4 மாதங்களில் இந்த போக்கில் மாற்றங்கள், ஏராளமான வன்முறை சம்பவங்கள், காரணம் புரியாத குண்டுவெடிப்புகள், தீவிரவாத செயல்கள். மேலே நான் தொடர்வதற்கு முன் உங்களுக்கு சில ஸ்டில்களை நான் காட்ட விரும்புகிறேன். கம். விஜய் தத் தன் நாற்காலியை விட்டு எழுந்து ப்ரொஜெக்டரிடம் சென்றார். இவர்களும் சென்றார்கள். விஜய் தத் சுவிட்சுகளை அணைத்து அறையில் இருட்டு ஏற்படுத்தி ப்ரொஜெக்டரை ஆன் செய்தார். திரையில் ஒரு இடிந்த கட்டிடம் தெரிந்தது. இது மதுரையில் நடந்தது. அரசுக்கு சொந்தமான முக்கியமான கட்டிடத்தில் குண்டு வெடித்த பாதிப்பை பார்க்கலாம். 7 பேர் பலி, 12 லட்சம் ரூபாய் நஷ்டம். அடுத்து இது கோவையை அடுத்த ஒரு டவுனில் நடந்தது. விஜய் தத் ஒவ்வொரு ஸ்லைடாக மாற்றி மாற்றி போட்டு விளக்கம் சொல்லி முடித்து ப்ரொஜெக்டரை அணைத்து அறையின் விளக்குகளை போட்டு தன் நாற்காலிக்கு திரும்பினார். இவர்களும் திரும்பி வந்து அமர்ந்து கொண்டார்கள். சில சம்பவங்களில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வழக்கு நடக்கிறது. சிலவற்றில் இன்னும் குற்றவாளிகள் அகப்படவில்லை. அத்தனை குற்றங்களும் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் நடந்து வருகின்றன. தமிழக போலீஸ் நம்மிடம் ஒப்படைத்திருக்கும் பொறுப்பு அந்த குற்றவாளிகளை பிடிப்பதல்ல. பின்ன என்றால் தீப்தி ஆர்வ கோளாறில். குறுக்கிடாதேயங்கள், நான் சொல்ல மாட்டேன்னா? புன்னகைத்த விஜய் தத்துக்கு தீப்தி தன் மனசுக்குள் பழிப்பு காட்டினாள். விஜய் தத் தொடர்ந்தார். இந்த சம்பவங்களை நிகழ்த்தின குற்றவாளிகளுக்குள் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஆனால் மற்றொரு ஆச்சரியமான ஒற்றுமையை போலீஸ் கண்டுபிடித்திருக்கிறது. உபயோகிக்கப்பட்ட நவீன ரக ஆயுதங்கள், வெடிகுண்டுகள் ஒரே மாதிரியானவை. அவை எந்த நாட்டைச் சேர்ந்தவை என்பதையும் கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த நாட்டின் வெடிகுண்டுகளும் ஆயுதங்களும் வேறு சில மாநிலங்களிலும் கைப்பற்றியுள்ளார்கள். ஆனால் அவை அதிக அளவில் உபயோகிக்கப்படுவது தென் மாநிலங்களில். ஒரு திறமையான கும்பல் மிக அற்புதமாக இந்த ஆயுத வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த கும்பலோடு எல்லா வகையான தீவிரவாத கோஷ்டிகளும் தொடர்பு வைத்து கொண்டுள்ளன. அந்த கும்பல் தான் இந்த வன்முறை சம்பவங்களுக்கு உயிர் நாடி. அந்த நெட்வொர்க்கை பிளான் செய்து பிடித்தாக வேண்டும். இதுதான் உங்களுக்காக காத்திருக்கும் அசைன்மெண்ட். வினில்குமார் ஏதோ சொல்ல வாயெடுத்த போது, ஒரு சந்தேகம் என்றாள் தீப்தி. புத்திசாலித்தனமாக கேள் என்றார் விஜய் தத். இதுவரை சிக்கிய குற்றவாளிகளில் யாரும் தங்களுக்கு ஆயுதம் சப்ளை செய்தது யார் என்று சொல்லவில்லையா சார்? சொல்லியிருந்தால் மெனக்கெட்டு வினில்குமாரையும் அவரோடு ஒரு அவசர குடுக்கை உதவியாளரையும் வரவழைத்திருக்க மாட்டோம். தீப்திக்கு முகம் துடைக்க கைக்குட்டை தேவைப்பட்டது. அந்த ஆயுதங்களை பற்றி விவரங்கள் சேகரித்தவர் யார் என்றான் வினில்குமார். நியூட்டன் என்று ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்ஸ் இன்ஸ்பெக்டர். அவர் விலாசம் தருகிறேன். அவரிடம் ஏற்கனவே உங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் அவர் தருவார். எனி மோர் கொஸ்டின்ஸ் என்ற விஜய் தத் பாலித்தீன் உரைக்குள் போடப்பட்டிருந்த ஒரு ஃபைலை வினில்குமார் பக்கம் நகர்த்தினார். தேவையான மெட்டீரியல்ஸ் இதில் இருக்கிறது. வினில்குமார் தன் பிரீஃப்கேஸ் எடுத்து மடியில் வைத்து திறந்து அந்த ஃபைலை வைத்து கொண்டான். விஜய் தத் 2 விலாசங்கள் மற்றும் ஃபோன் நம்பர்கள் எழுதின காகிதத்தை நீட்டினார். ஒன்று நியூட்டனின் விலாசம், மற்றொன்று ஆபீசர் கோதண்டராமன் விலாசம். உங்களுக்கு ஒட்டகம் அல்லது சிங்கப்பல் அல்லது ஏவுகணையே தேவைப்பட்டாலும் 1 மணி நேர அவகாசத்தில் உங்களுக்கு முன்னால் நிறுத்துவார். விஷ் யூ குட் லக். கைகுலுக்கினார். இருவரும் எழுந்து கொண்டார்கள். கோதண்டராமன் தான் உங்கள் ரிப்போர்ட்டிங் ஆபீசர். அவரை வீட்டில் இன்று மாலை 6 மணிக்கு சந்திக்கிறீர்கள். ஓகே? ஓகே சார் என்று வெளியே நடக்க தீப்தி ஒரு வினாடி தயங்கி அந்த டைம் பீஸை பார்த்தாள். கேட்க வேண்டாம் என்று முடிவு செய்து வினில்குமாரை தொடர்ந்தாள். அத்தியாயம் 5. அந்த கட்டிடத்தை விட்டு சாலைக்கு வந்ததும் கைத்தட்டி ஒரு ஆட்டோவை வரவழைத்தான் வினில்குமார். இருவரும் ஏறிக்கொண்டார்கள். எக்மோர் என்றான் வினில். எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஒரே குணம் என்றாள் தீப்தி. என்ன அது? பொம்பளைங்களை மட்டம் தட்டுற குணம். ஆரம்பிச்சிட்டியா? மிஸ்டர் விஜய் தத் கண்ணில் எவ்வளவு கிண்டல். நீ அவருக்கு அப்பப்போ தீனி வேற போட்ட. உங்கள் உதட்டுக்குள்ள எவ்வளவு நமுட்டு சிரிப்பு. நேச்சுரலி பைத்தியகாரத்தனமாக எதையாவது உளறி கொட்டிக்கிட்டே இருந்தால் சிரிப்பு வராதா? லிசன், இந்த பொம்பளைங்களுக்கு அழகான உறுப்பு வாய், ஆபத்தான உறுப்பும் அதே வாய் தான். சந்தேகம் கேட்கக்கூடாதா? 100 தடவை மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு தான் கேட்கணும். என் தலையெழுத்து உன்னை வச்சு மேய்க்கணும்னு இருக்கு. இதை பாரு, மறுபடி சொல்கிறேன், புலம்பாத. உண்மையில் ஏதாச்சும் மசாலா இருந்தால் ப்ரூஃப் செய். எப்படி? இப்போதைக்கு நான் சொல்கிற வேலையெல்லாம் தப்பில்லாமல் குழப்பம் இல்லாமல் கரெக்டாக செய்துக்கிட்டே வா. அது போதும். ஓகே, முதல் காரியமாக நான் என்ன செய்யணும் என்றால் ஒயிலாக தன் நகத்தை கடித்து கொண்டே அவனை பார்த்து. உன் கைப்பையில் நெயில் கட்டர் இருக்கா? எஸ், கட் யுவர் நெயில்ஸ். தீப்தி ஒரு வினாடி அவனை முறைத்துவிட்டு பின் தீர்மானித்து தன் கைப்பையில் இருந்து நகவெட்டி எடுத்து தன் கைவிரல்களின் அத்தனை நகங்களையும் படக் படக் என்று வெட்டினாள். கண்களில் நீர் முட்டியது. ஆசையாய் வளர்த்து அழகாய் ட்ரிம் செய்து பாலிஷ் போட்ட நகங்கள். 2 கை மொட்டை விரல்களையும் அவன் முன்னால் நீட்டி, திருப்தியா? சலூனுக்கு போய் மொட்டை அடிச்சுக்கட்டுமா? சொன்னாலும் சொல்வீங்க. பிகாஸ் யூ ஆர் மை சீனியர் என்றாள். அலறியா என்றான் சிரித்து. அது என் சுதந்திரம். என்ன சொன்னா சிரிப்ப பேபி? உங்க இரக்கமோ குலைவோ தேவையில்லை. வி ஆர் ஆன் டியூட்டி. கடமை தவிர வேற பேச தேவையில்லை. யுவர் சண்டே இஸ் லாங்கர் தென் மண்டேன்னு சொல்றது கூட என் கடமை தான்.
அவசரமாக குனிந்து பார்த்து பிரா பட்டையை ஜாக்கெட்டுக்குள் தள்ளிவிட்டு கொண்டு திருட்டு பார்வை என்று ஹஸ்கியாக முணுமுணுத்தாள். இப்போ முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர் நியூட்டனை மீட் பண்றமா என்றாள் தீப்தி. இல்ல என்ற வினில்குமார் டிரைவரின் தோளில் தட்டி, தேவி தியேட்டர் காம்ப்ளெக்ஸுக்கு போப்பா, எக்மோர் கேன்சல்டு என்றான். தியேட்டருக்கா? எதுக்கு என்றாள் தீப்தி. பாப்கார்ன் விற்க. சொல்லுங்க சார், சினிமா பார்த்து நாளாச்சு. வாட் நான்சென்ஸ், அதுக்கு தான் பாம்பேலேருந்து வந்தம்மா. முதல்ல மூளையை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் தீப்தி. எனக்கு தேவையில்லை, படம் பார்க்குறதானா நீங்கள் பாருங்க, எனக்கு உருப்படியாக வேற ஏதாச்சும் வேலை கொடுங்க. நோ ஆர்கியூமெண்ட்ஸ், என் பக்கத்தில் உட்காந்து படம் பார்க்குற நீ என்றான் ஆட்டோவை விட்டு இறங்கி கொண்டு. பார், டிரைவர் சிரிக்கிறாரு, இறங்கு. புது கல்யாணமா சார் என்றான் டிரைவர் பணம் வாங்கி கொண்டு. இல்லை, புது காதல் என்றான் வினில்குமார். ஹவு டேர் யூ சே? வினில்குமார் கட் அவுட்ஸ் பார்த்து மலையாள படம் தேர்ந்தெடுத்து சென்று டிக்கெட்டுகள் வாங்கி அவள் கையை பிடித்து இழுத்துச் செல்லாத குறையாக உள்ளே அழைத்து சென்றான். ராஜஸ்தானில் என்னென்ன தாது பொருள்கள் கிடைக்கின்றன, அவற்றை எந்தெந்த தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறோம் என்று கருப்பு வெள்ளையில் நினைவு தெரிந்த நாளாய் கேட்கும் மார்க்கண்டேய குரலில் செய்தி சொல்லிக் கொண்டிருந்தது மத்திய சர்க்கார். டிக்கெட்டுகளில் டார்ச் அடித்து இடம் காட்டப்பட்டு அமர்ந்தார்கள். தியேட்டரில் நிறைய காலி இருக்கைகள் இருப்பது கொஞ்ச நேரம் கழித்து அரை இருட்டுக்கு கண்கள் பழகிய பிற்பாடு தெரிந்தது. இது உங்களுக்கே நல்லா இருக்கா சார் என்றாள் தீப்தி. மூச் என்றான் வினில்குமார். ஈவினிங் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர்கிட்ட நிச்சயமா நான் ரிப்போர்ட் பண்ணத்தான் போறேன். செய்தி முடிந்து படம் துவங்கியது. முதல் ஷாட்டிலேயே காரிலிருந்து மம்மூட்டி கீழே இறங்கி கதவை மூடியதும் தியேட்டரில் கைத்தட்டினார்கள். வினில்குமார் கால் மேல் கால் அணிந்து சுவாரஸ்யமாக படத்தை பார்த்தான். அவன் வலது கை பேண்ட் பாக்கெட்டில் காகிதம் ஒன்றை எடுத்தது. பேனாவை எடுத்தது. மௌனமாக எழுத துவங்கியது. பிறகு எழுதியதை தனது கைக்குட்டை மடிப்புக்குள் வைத்தது. லேசாக சரிந்து அமர்ந்து தலையை திருப்பாமல் உதடுகளை திறக்காமல் படத்தை பார்த்து கொண்டே அவளிடம் சொன்னான். காரணம் கேட்காத என் தொடையில் இருக்கிற கர்ச்சிப்பை எடுத்துக்கிட்டு டாய்லெட் போயிட்டு வரதா சொல்லிட்டு மேனேஜர் ரூமுக்கு போ, உள்ள செய்தி இருக்கு. தீப்தி புரிந்து கொண்டு, சார் நான் டாய்லெட் ரூம் போயிட்டு வரேன் என்று சொல்லி கர்ச்சிப்பை எடுத்துக்கொண்டு எழுந்தாள். வெளியே வந்து மேனேஜர் அறைக்கு நடந்து கர்ச்சிப்புக்குள் இருந்த காகிதத்தை எடுத்து படித்தாள். அதில் இன்ஸ்பெக்டர் நியூட்டனுக்கு ஃபோன் செய்யவும், அவரை மஃப்டி உடையில் உடனே புறப்பட்டு இந்த தியேட்டருக்கு ரிவால்வருடன் வரச் சொல்லவும், நமது சீட் எண்ணை சொல்லவும், அவரை இயல்பாக நமக்கு அடுத்த சீட்டில் வந்து அமரச் சொல்லவும், காரண காரியம் யோசிக்காமல் உடனே ஃபோன் செய்து சொல்லிவிட்டு வந்து அமரவும் என்று கிறுக்கலாக எழுதியிருந்தது. தீப்தி தோள்களை ஒரு முறை குலுக்கிக் கொண்டு அனுமதி பெற்று ஃபோன் செய்ய துவங்கினாள். சுருக்கமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு வினில் குறிப்பிட்ட விவரங்களை சொல்லி வைத்துவிட்டு மறுபடி வந்து வினில்குமாரின் அருகில் அமர்ந்து கொண்டாள். மெதுவாக கேட்டாள், யாராச்சும் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்களா? ஷட்டப் என்றான் சன்னமாக, ஆனால் கோபமாக. அரை மணி நேரம் கழித்து ஒரு இருட்டு உருவம் கதவு தள்ளி உள்ளே வந்து வரிசை பார்த்து நடந்து வினில்குமாருக்கு அடுத்த சீட்டில் அமர்ந்து ரகசியமாக கை கொடுத்து நியூட்டன் என்றது. வினில்குமார் முன் போலவே திரையை பார்த்து கொண்டே உதடு திறக்காமல் பேசினான். கிளாட் டு மீட் யூ சார். விவரமாக அப்புறம் பேசிக்கலாம். இதே வரிசையில் கடைசி சீட்டில் ஒரு சேட்டு உட்கார்ந்துருக்கார். அவர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். அநேகமாக நாங்கள் காலையில் ஹோட்டலில் புறப்பட்டதுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் புறப்பட போகிறோம். நிச்சயமாக அவன் ஃபாலோ பண்ணுவான். சந்தேகப்படாதபடி அவனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நாங்கள் போக்கு காட்டி மறைஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் அவன் எங்கே போகிறான், யாருக்கு மெசேஜ் தரான்னு நீங்கள் பாருங்கள். மத்தியானம் லஞ்சுக்கு நாங்கள் ஹோட்டல் போயிடுவோம். ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்கள் ஃபோனுக்காக காத்திருப்போம். ஓகே சார்? ஓகே என்றார் நியூட்டன் உற்சாகமாக. பல நிமிடங்கள் இடைவெளி விட்டு சற்று உறக்க சொன்னான் வினில்குமார். படம் போர் அடிக்கல? ஆமாம் என்றாள் தீப்தி. போயிடலாம் என்று எழுந்தான். தீப்தியும் அவனும் வெளியேறிய சில வினாடிகள் கழித்து சேட் எழுந்தார். அவர் எழுந்து வெளியேறிய உடனே நியூட்டன் எழுந்தார். அத்தியாயம் 6. ஹோட்டல் டச்வுட். மாலை வெயில் மணப்பெண் போல ஏராளமாய் மஞ்சள் தேய்த்து குளித்திருந்தது. கையில் பென்சிலுடன் அதிகாரி விஜய் தத் கொடுத்த ஃபைலை பக்கம் பக்கமாக கவனமாக புரட்டி கொண்டிருந்தான் வினில்குமார். டெலிவிஷனில் கார்ட்டூன் வீடியோ படம் போட்டுக்கொண்டு கையில் இருந்த குளிர்பானத்தை அரை மணி நேரமாக சொட்டு சொட்டாய் உறிஞ்சு கொண்டிருந்தாள் தீப்தி. அறையின் அழைப்பு மணி ஒலித்தது. தீப்தி திரும்பி வினில்குமாரை பார்த்தாள். பீப் ஹோல் வழியா பார்த்துட்டு தர. பார்த்துவிட்டு இன்ஸ்பெக்டர் நியூட்டன் என்று விட்டு திறந்தாள். நியூட்டன் உள்ளே வந்தார். நீராவி ரயில் என்ஜினை போல ஒரு நீண்ட மூச்சு விட்டார். அவசர தாகத்திற்காக பானையோடு கவிழ்த்து சட்டையெல்லாம் நனைத்து கொண்டதைப் போல அப்படி உயர்த்திருந்தார். உட்காருங்க சார், என்னாச்சு என்றான் வினில்குமார். நான் ரொம்ப வெக்கப்படுறேன் சார். ஏன்? நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன். என்னை அவன் கவனிக்க கூடாதுன்னு எச்சரிக்கையாக தான் ஃபாலோ செஞ்சேன். ஆனாலும் அவன் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். டிமிக்கி கொடுத்துட்டான். 10ஆவதுக்கு 2 இடத்துல பாலா போன டிராஃபிக் சிக்னல் வேற குறுக்க வந்துடுச்சு. ரியலி ஐ எம் அஷேம்டு டு சே சாரி. விடுங்க, பரவாயில்ல. அவன் காலையிலேருந்தே எங்களை ஃபாலோ செய்திருக்கணும். எனக்கு அவன் முகம் பதிவாயிடுச்சு. மறுபடி நிச்சயமாக முயற்சி செய்வான்.
அவன் மேல நம்ம நேரத்தை வீணடிக்க வேணாம். சிகரெட்? தேங்க்யூ என்று ஒன்றை உருவிக்கொண்டார். தீப்தி, காப்பி சொல்லேன். தீப்தி இன்டர்காம் எடுத்து பேசிவிட்டு டெலிவிஷனை அணைக்கச் சென்றாள். லீவ் இட், அது பாட்டுக்கு ஓடட்டும், தொந்தரவா இல்லை. இப்போ சார், 3 வெடிகுண்டு சம்பவங்கள் எனக்கு முக்கியமாக படுது. ஃபைல்களில் பார்த்ததுல தேனி, கோயம்புத்தூர், மணப்பாறை இந்த 3 கேஸ்களையும் நீங்கள் தான் கடைசியாக டீல் பண்ணியிருக்கீங்க. இந்த சம்பவங்களில் எதிரிகள் பயன்படுத்தின வெடிகுண்டுகள் ஒரே வகையான தயாரிப்புங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே இல்லையே? இல்லை சார், ஃபோட்டோஸும் லேப் ரிப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்கேன். நியூட்டன் தான் கொண்டு வந்த சூட்கேஸ் திறந்து உள்ளிருந்து 3-4 ஃபைல்களை எடுத்து வெளியில் வைத்தார். அதையெல்லாம் நான் நிதானமாக படிச்சுக்கிறேன். இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட எதிரிகள் நிச்சயமாக வெவ்வேறு கும்பல் தான். அதுலேயும் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க, ரைட்? எஸ் சார். நோ அரெஸ்ட்? எஸ், நோ அரெஸ்ட். அவ்வளவு சாமர்த்தியம். கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே புதுசு. அறையின் அழைப்பு மணி ஒலித்து அனுமதி தரப்பட்டதும் காப்பியுடன் ரூம்பாய் உள்ளே வந்தான். அவன் சென்றதும் வினில்குமார், ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நாளை காலையில் எனக்கு ஒரு லிஸ்ட் வேணும், தயாரித்து தர முடியுமா என்றான். என்ன லிஸ்ட்டு சார்? கடந்த 1 வருஷத்துல தமிழ்நாடு முழுக்க பயங்கரமான வெளிநாட்டு ஆயுதங்களை கையில் வச்சிருந்ததா அரெஸ்ட் செய்யப்பட்டவங்களோட லிஸ்ட் வேணும். 15 நாள் 1 மாதம் சிறை தண்டனையோட அவங்க விடப்பட்டு இருக்கலாம். அப்படி ஆயுத குற்றத்தில் சிறை வைக்கப்பட்டு வெளியில் விடப்பட்டவங்களோட லிஸ்ட்டு. அவங்க எந்த சிறையில் வைக்கப்பட்டிருந்தாங்கங்கிற விவரங்கள், விலாசங்கள் இதெல்லாம் வேணும். நியூட்டன் எழுந்து கொண்டு, நீங்கள் கேட்ட லிஸ்ட்டை காலையில் தரப்பாக்குறேன், முடியலைன்னா ஈவினிங்குள்ளே தந்துடுறேன் சார் என்றார். ஓகே என்று கைகுலுக்கின வினில்குமார், அப்புறம் நான் தியேட்டர்லேருந்து வந்ததுமே இந்த ரூமில் ஏதாவது மைக்ரோஃபோன்ஸ் ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணிட்டேன். அப்படி எதுவும் இல்லை. ஆனால் ஏதாவது கண்ணுக்கு தட்டுப்படாத பக்கிங் சிஸ்டம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற சென்சார்ஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். அதை யாருக்கிட்டையாவது கொடுத்து அனுப்ப முடியுமா? செக் பண்ணிக்கிறது நல்லது. ஷியூர், நான் அனுப்பி வைக்கிறேன். உங்கள் ரூம்குள்ளேயே கொண்டு வந்து மைக்ரோஃபோன் வைக்கிற அளவுக்கு விபரமான குற்றவாளிகள் இன்னும் தமிழ்நாட்டில் தயாராகலை சார் என்று சிரித்து கொண்டே சொன்ன நியூட்டன் புறப்பட்டார். அடுத்த அறையில் காதில் ஹியரிங் செட் மாட்டிக்கொண்டு அனைத்து உரையாடல்களையும் கேட்டுக்கொண்டிருந்த யாதவ் சுவரில் ஒட்டி வைத்திருந்த வால் ஸ்னூப்பர் கருவியை அதன் வேக்குவம் பிடிப்பில் இருந்து விடுவித்து எடுத்தான். தமிழ்நாட்டு குற்றவாளிகளை ரொம்ப மட்டமாக நினைத்து விட்டீர்களா துப்பறியும் புலிகளே? யாதவ் போனை எடுத்தான். ரிசப்ஷனில் நம்பர் சொல்லி தொடர்புக்காக காத்திருந்தான். ஃபோன் மணி எதிர்முனையில் ஒலிக்கத் தொடங்கியது. ஹலோ சங்கரன். தாத்தா, யாதவ் பேசுகிறேன். டச்வுட் ஹோட்டல்லேருந்து பேசுகிறேன். நான் அந்த சிபிஐ ஆஃபீஸர்களை ஃபாலோ பண்ணுறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்னை மடக்க லோக்கல் இன்ஸ்பெக்டரை ஏவி விட்டாங்க. நான் தண்ணி காட்டிட்டு அவங்க பக்கத்து ரூம்லேயே உட்காந்து அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆனந்தமாக பீர் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அட பாவி, அவங்க கையில் மாட்டிட போகிற. மாட்டேன். நான் இனிமேல் ரூமை விட்டு வெளியில் வரப்போகிறதே இல்லை. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்டு அப்பப்போ உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ ஃபர்னிச்சர் மார்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிடு. தலைவர்கிட்ட விவரம் சொல்லு. அவங்கள ஃபாலோ பண்ணணும்னா வேற ஆளை ஏற்பாடு செய்ய சொல்லு. நான் ஒட்டு கேட்டு தகவல் மட்டும் அனுப்புகிறேன். ரூமை விட்டு வராத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நீ தலைவர்கிட்ட விவரமாக பேசு. ஒருவேளை இது டேஞ்சர்னு ஃபீல் பண்ணி என்னை வர சொல்லிட்டா நைஸாக வந்துடுறேன். சரி, கேட்டு சொல்கிறேன். அந்த குட்டி தீப்தி என்ன சிக்குன்னு இருக்கா தெரியுமா தாத்தா? யாதவ், எச்சரிக்கையாரு. சிரித்து கொண்டே ஃபோனை வைத்த யாதவ் கையில் இருந்த பீர் பாட்டிலை மீண்டும் வாயில் கவிழ்த்து கொண்டான். அத்தியாயம் 7. 3 தினங்கள் கழித்து சங்கரன் எழுந்தான். சோம்பல் முறித்தான். எழுந்து லுங்கியை சரியாக கட்டிக்கொண்டு தேதி கிழித்தான். பல் விலக்கிவிட்டு வாசலில் ஜன்னல் கம்பியில் கட்டப்பட்டிருந்த துணிப்பைக்குள் போடப்பட்டிருந்த பாக்கெட் பாலையும் கதவிடுக்கின் வழியாக தள்ளப்பட்டிருந்த தினத்தந்தியையும் எடுத்துக்கொண்டான். சமையல் பகுதியில் கேஸ் அடுப்பை பற்ற வைத்து பாலை பாத்திரத்தில் ஊற்றி வைத்துவிட்டு ஸ்டூலில் அமர்ந்து பேப்பரை புரட்டினான். தலைப்புச் செய்திகளோடு மேய்ந்தான். 4வது பக்கத்தில் கட்டம் கட்டி வெளியிடப்பட்டிருந்த விளம்பரம் அவனை ஈர்த்தது. அன்புள்ள அப்பா, நீ எங்கே இருக்கிறாய்? அப்பா, ஏதோ கோபத்தில் உன்னை விட்டு பிரிந்தேன். எங்கோ சென்றேன். எப்படியோ வளர்ந்தேன். வாழ்க்கை எனக்கு நினைவுறுத்தாத பாசத்தை சாவின் நிழல் அடையாளம் காட்டுகிறது. ஆம், என் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கிறேன். இப்போது எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக உள்ளது. இதை நீங்கள் படிப்பீர்களாப்பா? என்னை பார்க்க வருவீர்களாப்பா? நம்பிக்கையுடன், தனபால். முகவரி: தனபால், அறை எண் 17, ஸ்பெஷல் வார்டு, பரமசிவம் கிளினிக், அடையாறு, சென்னை 20. விளம்பரத்துடன் ஒரு இளைஞனின் புகைப்படமும் வெளியிடப்பட்டிருந்தது. பாவம் என்று வாய்விட்டு உச்கொட்டின சங்கரன் ஸ்டவ்வை அணைத்து பாலை இறக்கி காப்பி போட்டு குடித்தான். மறுபடி பேப்பரை புரட்ட நினைத்தவன் மீண்டும் அந்த விளம்பரத்தை படித்தான். இந்த முறைதான் நம்பிக்கையுடன் தனபால் என்பதை சரியாக அவன் மூளை வாங்கி கொள்ள ஜில்லீர் என்று ஒரு சிலிர்ப்பு அவன் உடலெங்கும் பரவியது. தனபால், தனபால், ஒருவேளை இது என் மகன் தனபாலா? மறுபடி விளம்பர வாசகத்தை படித்தான். புகைப்படத்தை உற்று பார்த்தான். சுருள் சுருளான கேசமும் அந்த மூக்கும். அட, என் மகன் சாயலேதான். அட பாவி, நீதானா? சங்கரனுக்கு சில நிமிடங்கள் எதுவுமே புரியவில்லை. சங்கரன் உடனே கைக்கு கிடைத்த ஒரு சட்டையை எடுத்தறிந்து பணம் எடுத்து வைத்துக்கொண்டு வீட்டை பூட்டி கொண்டு
கையில் பேப்பருடன் புறப்பட்டான். பரமசிவம் கிளினிக் பாலில் நழுவி விழுந்து எழுந்தது போல அத்தனை வெள்ளை வெள்ளேர் என்று இருந்தது. அங்கங்கே தொட்டிகளில் குரோட்டன்ஸ். சங்கரனுக்கு ஆஸ்பத்திரியை அடைந்ததுமே இதய துடிப்பு அதிகரிக்க துவங்கியது. சற்று வேகமாக நடந்தான். வரவேற்பு பகுதியில் ஸ்பெஷல் வார்டை விசாரித்தான். 2வது மாடியில் என்றார்கள். லிப்டில் ஏறி 2வது மாடிக்கு வந்தான். எதிர்பட்ட நர்ஸை தனபாலின் அறையை விசாரித்து நடந்தான். ஆண்டவா, இந்த தனபால் என் மகன் தனபாலாகவே இருக்க வேண்டும். எத்தனை வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான அர்த்தமே அவனை காண்பதென்பதுதான். அது இன்று நிறைவேறட்டும். சொல்லப்பட்ட அறையின் முன்னால் வந்து நடுங்கும் கரங்களால் கதவை தொட்டு உள்ளே தள்ளினான். உள்ளே கட்டிலில் மார்பு வரை போர்த்தி கொண்டு படுத்திருந்த இளைஞன் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். முகத்தில் 1 மாத தாடி இருந்தது. அருகில் ஸ்டூல் மேல் அவனுடைய மருந்து மாத்திரைகள் இருந்தன. கதவு திறக்கும் சப்தத்தில் அவன் நிமிர்ந்து பார்த்தான். சங்கரனை சில வினாடிகள் உற்று பார்த்த பிறகு அவனுடைய முகம் பிரகாசமாகி கையில் இருந்த புத்தகம் நழுவி விழுந்து நிமிர்ந்து அமர்ந்து தனது உலர்ந்த உதடுகளால் அப்பா என்றான் சின்ன கேள்விக்குறியுடன். தனபால், தனபால் என்று குழந்தை போல் ஓடியே வந்து அவன் கைகளை பிடித்து கொண்ட சங்கரனின் கண்கள் கலங்கி போய் முதல் வரி கண்ணீர் துவங்கியது. அப்பா, எங்க என்னோட பேப்பர் விளம்பரத்தை நீங்க பார்க்காம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். அப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? என்னப்பா இவ்வளவு வயசாயிடுச்சா உங்களுக்கு? எங்கப்பா இருக்கீங்க? நீங்க 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்காம மடத்தனமா அப்ப வீட்டை விட்டு போனேன். ஆனா அப்புறம் அதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டு அழுதுருக்கேன் தெரியுமா? நம்ம வீட்டுக்கு தேடி வந்தேன், நீங்க காலி செஞ்சிட்டீங்க. நீங்க எங்க இருக்கீங்க என்னன்னு எந்த தகவலும் எனக்கு கிடைக்கல. நொந்து போயிட்டேன்ப்பா. கண்ணீர் வழிய தனபால் பேசுவதை பார்த்து கொண்டிருந்த சங்கரனுக்கு உணர்ச்சி ததும்பலில் வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. என்ன விடுப்பா, வயசானவன், கிழவன், உனக்கு என்னப்பா ஆச்சு? எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில் இருக்க? என்னென்னவோ விளம்பரத்தில் இருந்ததே, அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தானே? தனபால் அமைதியானான். இல்லப்பா, என்னால் இந்த ஆஸ்பத்திரியை விட்டு இந்த கட்டில விட்டு ஒரு அங்குலம் கூட நகர முடியாதுப்பா. என் இடுப்புக்கு கீழே உணர்ச்சியே இல்லை. 2 காலும் என்னை பொறுத்த வரைக்கும் மரக்கட்டைகள். என் மூளைக்கும் அதுக்கும் தொடர்பு விட்டு போச்சு. என்னால் இடுப்புக்கு கீழே என் இஷ்டப்படி காலை தூக்கவோ அசைக்கவோ முடியாது. தனபால், வீறிட்டான் சங்கரன். ஏன் ஏன் இப்படி? மூளையில் ஒரு வினோதமான கட்டி வந்திருக்குப்பா. அதை ஆப்ரேட் பண்ணவும் வாய்ப்பில்லை. ரொம்ப முத்தி போச்சான். கையை வச்சா உடனே நான் செத்துடுவேன். ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டா இன்னும் 10-15 நாள் உயிரோடு இருப்பேன். என்னடா இவ்வளவு சாதாரணமாக சொல்கிற? வேற நல்ல டாக்டரை பார்க்கலாம். எவ்வளவு செலவு வேணாலும் செஞ்சு வைத்தியம் செய்யலாம். என்கிட்ட காசு இருக்குது, ₹1,00,000 மேலே இருக்குது. சொல்லு, எந்த டாக்டரை பார்க்கணும்? விரக்தியாக சிரித்தான் தனபால். பிரயோஜனம் இல்லை. இந்த துறையில் உள்ள மிகப்பெரிய டாக்டர் எல்லாம் என்னை பரிசோதித்து பார்த்துட்டாங்க. நான் இந்த ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட 1 வருஷமாக இருக்கேன்ப்பா. இன்னும் 2 வாரம் தான் என் வாழ்க்கைன்னு டாக்டர் உறுதியாக 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த விளம்பரம் கொடுக்க சொன்னேன். சாகிறதுக்குள்ளே உங்களை பார்த்துடணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன். என் கடைசி ஆசை நிறைவேறிடுச்சு. இனிமேல் நான் சந்தோஷமாக செத்து போவேன்ப்பா. சங்கரனுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் அழுகை வந்தது. அப்படி சொல்லாதப்பா. இத்தனை வருஷம் கழிச்சு நான் உன்னை இந்த நிலைமையில தானா சந்திக்கணும்? தனபால், ஊரில் உலகத்தில் இல்லாத வியாதி உனக்குத்தானா வரணும்? இது வியாதி இல்லைப்பா, ஒரு விபத்தோட விளைவு. என்ன விபத்து? கோயம்புத்தூரில் ஒரு பெரிய நகை கடையில் போன வருஷம் ஒரு வெடிகுண்டு வெடிச்சது தெரியுமா? ஆமாம். அப்போ அங்கே கடைக்கு நகை வாங்க நானும் வந்திருந்தேன். அந்த விபத்தில் 17 பேர் செத்து போனாங்க. 9 பேர் படுகாயம். அந்த 9 பேரில் நானும் ஒருத்தன். எனக்கு தலையிலையும் கழுத்துலையும் பெரிய காயம். வெடிகுண்டு வெடிச்சு சிதறினதில் ஒரு பகுதி என் மண்டையை பொத்துக்கிட்டு மூளையில் ஒரு பகுதியில் போய் சிக்கிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்துட்டாங்க. ஆனாலும் அதில் ஒரு பகுதி தங்கி செப்டிக் ஆகி கட்டி மாதிரி வளர்ந்து என்னை பாடா படுத்திட்டு இருக்கு. யாரோ வன்முறைக்காரங்க எந்த அரசாங்கத்துக்கோ எதிர்ப்பு காட்டுறதுக்காக வெடிச்ச குண்டு என்ன மாதிரி அப்பாவிகளை பாதிச்சிடுது. என்ன செய்யறது? சங்கரன் உறைந்து போய் நின்றான். அவனுக்கு நன்றாக நினைவிருந்தது. கோவை சம்பவத்தில் குறிப்பிட்ட அந்த வன்முறை கும்பலுக்கு சென்னையிலிருந்து அந்த வெடிகுண்டுகளை கொண்டு சென்று ஒப்படைத்து பணம் வாங்கி வந்தது அவன்தான். எத்தனை பெரிய பாவி நான்! என் மகனின் இந்த மோசமான நிலைக்கு மறைமுகமாக நானும் ஒரு காரணம். பொங்கி அழத்துவங்கிய சங்கரன் தன் முகத்தில் மடார் மடார் என்று 2 கைகளாலும் அடித்துக்கொண்டு, தனபால், என்னை மன்னிச்சிடுப்பா, நான் கூட இதுக்கு ஒரு காரணம் என்றான். என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, நான் ஒரு மோசமான தொழிலில் ஈடுபட்டிருக்கேன். என்னை நீ ஈனமாக பார்த்தாலும் சரி, மூஞ்சில காரி துப்புனாலும் சரி, என் மனசுக்கு பிடிக்காம, ஆனால் ஒருவித விரக்தியில் இந்த கொடுமையான தொழிலில் இருக்கேன். ஒன்றும் புரியலையேப்பா. தமிழ்நாட்டில் அங்கங்கே நிறைய கலவரம், வெடிகுண்டு வெடிக்கிறது, இதெல்லாம் நடக்குதே. இதுக்கு அந்தந்த கும்பல்களுக்கு ஒரு குரூப் ஆயுதங்களை சப்ளை பண்ணி வியாபாரம் பண்ணுது. அதில் நானும் ஒரு கையாள். அப்பா என்றான் வெறுப்பாக தனபால். என்னை அப்படி பார்க்காதடா. உன்னை இழந்துட்ட சோகம் அதுதான்டா என்னை வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் இப்படி ஒரு கும்பலோட சேர்ந்து பாவகாரியம் பண்ண வச்சுது. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பார்த்து நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கணும்னு இருந்தேன்.
ஆனால் உன்னோட சாவுக்கே நாள் குறித்து நான் ஒரு அடிப்படையான காரணகர்த்தாவா வந்து சேர்வேன்னு கனவுலையும் நினைக்கல. நான் வர்றேன், தப்பு, போகிறேன், நேராக சமுத்திரத்துக்கு போகிறேன், ஒரே அடியாக போயிடுறேன். இனிமேல் நான் உயிரோடு இருந்தால் அது பெரிய பாவம். சங்கரன் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்து வேகமாக வாசலை நோக்கி நடக்க, அப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, இப்படி வாங்க தயவு செஞ்சு என்ற அவனின் கண்டிப்பான குரல் தடுத்து அந்த உத்தரவிற்கு கட்டுப்பட வைத்தது. இல்லடா, நான் சாகிறது தான் நியாயம். வாழ வேண்டிய உனக்கு சாவு நிச்சயமாகி இருக்கிறப்ப ஊர் பூரா நூற்றுக்கணக்கான பேரை சாகடிக்கிற வேலையில் இருந்தேன்னா வாழ்கிறது சரியில்லை. போயிடுறேன், நான் போயிடுறேன், உனக்கு முன்னால் போய் சேர்ந்துடுறேன். அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம சந்திப்பு மாதிரி உலகத்திலேயே ஒரு வினோதமான சந்திப்பு இருக்க முடியாது. அப்பா ஒரு சமூக விரோதி, பையன் அப்படிப்பட்ட சமூக விரோதிகளை பிடிச்சு தண்டிக்கிற போலீஸ் அதிகாரி. வினோதமா இல்லை நம்ம சந்திப்பு? தனபால், நீ ஒரு போலீஸ் ஆபீசரா? ஆமாப்பா, சப் இன்ஸ்பெக்டர். உடல் நலம் காரணமாக என்னை வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய அவமானம். அப்பா, இப்போ எனக்கு ஒரு கடைசி ஆசை ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதை நிறைவேற்றுவீங்களா? என்னப்பா சொல்லு. நீங்கள் செஞ்ச தொழில் தப்பானதுன்னு நீங்களே உணர்றீங்க. அதுக்காக தற்கொலையே செஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குது. எனக்கோ உடல் நலம் காரணமாக அரசாங்கத்துக்கு என்னால் எதுவும் செய்ய முடியலைன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. நம்ம 2 பேர் குற்ற உணர்ச்சியும் நீங்கள் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு தனபால், நீ எது சொன்னாலும் நான் கேட்குறேன். கண்டிப்பா, நிச்சயமா. பலவிதமான சமூக விரோத கும்பல்களுக்கு துணை போற நீங்க சேர்ந்திருக்கிற ஆயுதம் வியாபாரம் செய்யற கும்பலை நீங்க ஏன் போலீஸுக்கு காட்டி கொடுக்க கூடாது? சங்கரன் அமைதியாக தனபாலின் முகத்தை பார்த்தான். உங்க கும்பலை காட்டி கொடுக்க தயங்குறீங்களா? உங்க உயிருக்கு எதுவும் ஆகாம நான் பாதுகாப்பு கொடுக்க ஏற்பாடு செய்றேன். தனபால், என் கடைசி ஆசைன்னு ஒரு வார்த்தை சொன்னியே, அதை நிறைவேற்றுறதை விட என் உயிரா எனக்கு பெருசு. சொல்லுப்பா, நான் என்ன செய்யணும்? நீ சொல்றத செய்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். எங்க கும்பலுக்கு யார் தலைவன், எப்படி வியாபாரம் நடக்குது, இந்தியாவில் இதில் ஈடுபட்டு இருக்க முக்கியமான புள்ளிங்க யாரு, இது அத்தனையும் தெரியும். போலீஸில் சரண்டர் ஆகி எல்லாத்தையும் சொல்லிடட்டுமா? அப்போ உனக்கு திருப்தியா? எனக்கு வர்ற தண்டனையை பற்றி எனக்கு கவலை இல்லை. தனபால் நெகிழ்ந்து போய் சங்கரனை பார்த்தான். தனபால், என் கும்பல் பற்றின அத்தனை விவரங்களையும் ஒரு நோட்டு புஸ்தகத்தில் அப்பப்போ எழுதி ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். என் தலைவன் திடீர்னு என்னை முறைச்சிக்கிட்டா அவனை திரும்ப மிரட்டுறதுக்கு ஒரு துருப்பு சீட்டா இருக்கட்டும்னு அப்படி ஏற்பாடு செஞ்சு வச்சேன். அதில் என்ன விலைக்கு வாங்குறாங்க, எந்த காரில் கடத்துறாங்கன்னு முழு விபரமும் குறித்து வச்சிருக்கேன். என் மனசில் ஞாபகத்துக்கு வராத சில விவரங்கள் கூட அதில் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ எங்கே யார்கிட்ட சரணடைய சொல்றியோ அங்கே சரணடைஞ்சிடுறேன். சரிதானே? சரிப்பா, நீங்க செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் அதான்ப்பா சரியான பிராயச்சித்தமா இருக்க முடியும் என்றான் தனபால். நான் ஒரே மணி நேரத்துல அந்த நோட்டோட இங்க வந்துடுறேன் தனபால். சங்கரன் அந்த அறையை விட்டு வெளியேறினான். 2 நிமிடங்கள் அனுமதித்து அதன் பிறகு போர்வையை விலக்கிவிட்டு கட்டிலில் இருந்து இறங்கி நடந்து அறை கதவை தாழ்பால் போட்டுவிட்டு பாத்ரூம் கதவை தட்டினான் அந்த இளைஞன். உள்ளே இருந்து டேப் சாதனங்களுடன் வினில்குமாரும் தீப்தியும் வெளியே வந்தார்கள். வினில்குமார் அவன் கைப்பற்றி குலுக்கி, ஒரு போலீஸ் ஆபீசருக்கு நடிப்பு திறமையும் அவசியம்னு நிரூபிச்சிட்டீங்க மிஸ்டர் ராஜேந்திரன். ஒண்டர்ஃபுல் ஆக்டிங். நாங்களே அசந்துட்டோம். நடிப்பு என்னோடதா இருந்தாலும் கதை, வசனம், டைரக்ஷன் நீங்க தானே சார்? சொன்னபடி செஞ்சேன். உங்க அப்ரோச்சே வித்தியாசமா இருக்கு. எஸ், குற்றவாளிகளும் மனுஷங்க தான். அவங்களுக்குள்ளேயும் சென்டிமெண்ட்ஸும் மிச்சம் இருக்கும். முழு நேர குற்றவாளின்னு எவனும் கிடையாது. அதனாலதான் ஜெயிலுக்கு ஆயுத குற்றங்கள்ல சம்பந்தப்பட்டு உள்ள போனவங்க லிஸ்ட் கேட்டேன். அதுல முதல் கட்டமா மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில இருந்தவங்கள எடுத்துக்கிட்டேன். அவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னு விசாரிக்க சொன்னேன். பல பேர் திருந்தி வேற தொழிலுக்கு போயிட்டாங்க. அங்க அவன் இருந்த காலத்தில் கூட இருந்த மற்ற கைதிகளை எல்லாம் பொறுமையா விசாரிச்சேன். அவன் பின்கதை கிடைச்சது. 10 வயசுல ஒரு பையன் ஓடி போனதால அந்த சோகத்துல இந்த தொழிலுக்கு வந்ததை அவன் பல பேர்கிட்ட புலம்பியிருக்கான். அதை வச்சு தீர்மானிச்சேன். நியூட்டன் உங்களை செலக்ட் பண்ணி நடிப்புக்கு அனுப்பி வச்சார். நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த சங்கரன் அந்த நெட்வொர்க்ல இருக்கிறதோட பாச தூண்டிலும் கரெக்டா மாட்டிக்கிடுச்சு. ஒரு பெரிய நெட்வொர்க்கோட அத்தனை தகவலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல லட்டு மாதிரி நம்ம கையில கிடைக்க போகுது என்றான் வினில்குமார் சற்று பெருமிதத்துடன். தீப்தி உச்சி கொட்டி, சார் ஏதோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு பேசுறீங்க, ஆனா இது கொக்கு தலையில வெண்ணெய் வைக்கிற சுத்து வழிதான். எனக்கு இந்த அப்ரோச்ல உடன்பாடே இல்லை. சீனியர் சொல்றத கேட்டாகணும்னு வேற வழி இல்லாம ஒத்துழைச்சேன் என்றாள். திஸ் இஸ் எ லாங் ஷாட். உனக்கு அதெல்லாம் புரிய இன்னும் வயசு வேணும், அனுபவம் வேணும். எல்லா கேஸ்கள்லையும் தடால் அடி காமிச்சிட்டு இருக்க கூடாது. அனாவசியமா எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? இது வரைக்கும் சங்கரன் என்ன அவன் பையன்னு நம்பிட்டான். உணர்ச்சி வசப்பட்டு சரண்டராக ஒப்புக்கிட்டான். அந்த அவனோட துருப்புச்சீட்டோட மறுபடி திரும்பி வருவானா என்றான் ராஜேந்திரன். நிச்சயமா வருவான். ஒருவேளை திடீர்னு இந்த செட்டப் மேல சந்தேகம் வந்து திரும்பி வராம போயிட்டான்னா எதுக்கும் அவனை ஃபாலோ பண்ணி அவன் எங்க போறான் என்ன செய்யறான்னு கண்காணிக்க ஆள் ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். மிஸ்டர் ராஜேந்திரன், இது அரிச்சுவடியான விஷயம். இதை நான் செய்யாம விடுவேனா? உங்க தலைவர் நியூட்டன் இப்ப சங்கரனை நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார் என்றான் வினில்குமார். கிரேட் என்றான் ராஜேந்திரன். என்ன கிரேட்டா?
காபி சாப்பிடலாம், 1 மணி நேரமா பாத்ரூம்ல உட்கார்ந்திருந்து தலை வலிக்குது என்றாள் தீப்தி. அத்தியாயம் 8. சங்கரன் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்ததும் நடந்த அருகில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு சென்று உட்கார்ந்து 2 இட்லி, 1 வடை, அப்புறம் ஒரு நெய் ரோஸ்ட் என்று விட்டு காத்திருந்தான். முண்டாசு கட்டி முரட்டு மீசை வைத்து லுங்கி பனியனுடன் இருந்த நியூட்டன் 4 மேஜைகள் தள்ளி அமர்ந்து ஒரு செட் பூரியும் காப்பியும் என்றார் அவனை பார்த்து கொண்டே. தனது மோட்டார் பைக்கை நிறுத்தி இறங்கின நாதன் என்னும் அந்த தாடி இளைஞன் பப்ளிக் பூத்து சென்றான். கதவை சாத்தி கொண்டு எண் சுழற்றி ₹1 நாணயம் போட்டான். ஹலோ, உதயா பர்னிச்சர் மார்ட், முதலாளி கிட்ட பேசணும், கனெக்ஷன் கொடுமா. சில வினாடிகளில், ஹலோ, கார்த்திகேயன் பேசுறேன். யாரு? வணக்கம் முதலாளி, நாதன் பேசுறேன், அடையாறுல இருந்து பேசுறேன். சொல்லு, நீங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சுங்க முதலாளி. அந்த பேப்பர் விளம்பரம் போலி. நம்ம சங்கரனை வலை வீசி இழுக்க போலீஸ் செஞ்ச ஏற்பாடு. தனபால்ங்கிற பேர்ல இங்க ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்து பேசினது ஒரு போலீஸ் அதிகாரி. சபாஷ், பேப்பரை பார்த்ததுமே எனக்கு பொறி தட்டுச்சு. தனபால்ங்கிறது நம்ம சங்கரனோட ஓடிப்போன பயலாச்சேன்னு நினப்பு வந்துச்சு. அதனாலதான் சங்கரனுக்கு தெரியாம அவனை தொடர சொன்னேன். நம்ம எல்லோருக்கும் வேட்டு வைக்கிற அளவுக்கு வந்துட்டான் நம்ம தாத்தா. என்னடா சொல்ற? விரிவாக எல்லாம் சொன்னான் அந்த நாதன். என்னது, சந்தர்ப்பம் வந்தா என்ன மிரட்டுறதுக்காக துருப்புச்சீட்டா? எல்லா விவரமும் எழுதி பத்திரப்படுத்தி இருக்கானா? ஆமா, அப்படித்தான் சொன்னான். உள்ளே அவங்க 2 பேரும் பேசினதை நான் மைக்கு வச்சு துப்புரவா ஒட்டு கேட்டேன். நர்ஸுக்கு ₹100 தள்ளி காலையிலேயே மைக்கு ஒழிச்சு வச்சுட்டேன். நான் பொய் சொல்லல, நம்புங்க முதலாளி. உன்னை நம்புறேன் நாதன். சங்கரன் நமக்கு துரோகம் செய்ய முடிவு செஞ்சுட்டானா? ஆமாங்க, ரொம்ப ரொம்ப தப்பாச்சே. அந்த துருப்பு சீட்டை தூக்கி அவங்க கையில தரப்போறானாமா ராஸ்கல். எங்க இருக்கான் அவன் இப்ப? பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியா? நமக்கு துரோகம் செய்ய நினைச்சாலே அந்த ஆளை உடனே மேலே அனுப்பி வச்சிடுறதுதான் வழக்கம். நாதன், உன் பாக்கெட்ல என்ன இருக்கு? சயனைடு தடவினா கத்தி தயாரா இருக்கு சார். நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா. இன்னும் என்ன உத்தரவு கொடுக்கறது? அவன் இப்ப சாப்பிட்ட டிஃபன் தான் கடைசி டிஃபனா இருக்கணும். கச்சிதமா சாமர்த்தியமா முடிச்சுட்டு மாட்டிக்காம வந்துடு என்ன? சரி சார். நாதன் போனை வைத்துவிட்டு பாக்கெட்டை தொட்டு பார்த்து கொண்டு நடந்தான். ஒரு பபிள் கம்மை வாயில் போட்டு மென்று கொண்டு அந்த காலையில் ஒரு மறைவான இடம் தேட துவங்கினான். ஹோட்டலில் சாப்பிட்டு முடித்து வெளியே வந்து ஆட்டோ பிடித்து கொண்டான் சங்கரன். இத்தனை வருடம் கழித்து என் மகனை இந்த நிலையிலா நான் சந்திக்க வேண்டும்? அதிலும் அவன் நிலைக்கு நானுமா காரணமாக இருந்திருக்க வேண்டும்? சரி, அவன் கடைசி விருப்பத்தையாவது நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே. என்ன ஒரு கொடுமை! இவனைப் போல எத்தனையோ பேரின் வாழ்க்கைகளை நாசம் செய்ய நானும் உடந்தையாக இருந்திருக்கிறேன். என் மகன் சொன்னது போல இதற்கெல்லாம் பிராயச்சித்தம் அந்த விவரங்கள் அடங்கிய நோட்டுடன் தனபால் சொல்லும் அதிகாரியிடம் சரணடைவதுதான். அதன் மூலம் என் கும்பல் முழுக்க பிடிபடட்டும். மக்கள் அமைதியாக நிம்மதியாக வாழட்டும். சிந்தனை வயப்பட்டிருந்த சங்கரன் எதேச்சையாக திரும்பி பார்க்க தனது ஆட்டோவின் பின்னால் தூரத்தில் பைக்கில் நாதன் வருவதை பார்த்துவிட்டான். நாதனா? ஐயோ, முதலாளி மிக முக்கியமான சந்தர்ப்பங்களில் உளவு பார்க்க மட்டும் அவனை அனுப்புவார். ஒருவேளை அவன் இப்போது என்னைத்தான் தொடர்ந்து வருகிறானா? 1 நிமிஷம் வண்டியை ஓரமா நிறுத்துப்பா. ஆட்டோ நின்றதும் சங்கரன் இறங்கி அருகில் இருந்த சிகரெட் கடையில் ஒன்று வாங்கி பற்ற வைத்து மறைமுகமாக பின்னால் கவனிக்க நாதன் தன் பைக்கை ஒரு ஓரமாக நிறுத்தி முகத்தை வேறுபுறமாக திருப்பிக் கொள்வதை கவனித்தான். கடவுளே, சந்தேகமே இல்லை, நாதன் என்னைத்தான் தொடர்ந்து வருகிறான். சங்கரன் பாய்ந்து மறுபடி ஆட்டோவில் ஏறி வேகமா போப்பா என்றான். நாதனின் பைக் தொடர்ந்தது. சங்கரனின் ஆட்டோவை மட்டும் குறிவைத்து மற்றொரு ஆட்டோவும் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதில் நியூட்டன் இருந்தார். அவர் பார்வையில் நாதனின் பைக் சாலையில் செல்லும் எத்தனையோ வாகனங்களில் ஒன்று. சங்கரன் சற்று பதட்டம் காட்டி, ஒரு துண்டு பேப்பர் இருக்காப்பா, கொடு, பேனாவும் கொடு என்றான் தன் ஆட்டோ டிரைவரிடம். பெட்ரோல் பில் போதுங்களா என்று அதையும் பேனாவையும் நீட்டினான் வண்டியை ஓட்டிக்கொண்டே டிரைவர். வாங்கி தன் தொடையில் வைத்து அவசர அவசரமாக எதையோ எழுத துவங்கினான் சங்கரன். அத்தியாயம் 9. நியூட்டனுக்கு மாபெரும் எரிச்சல் தரும் விஷயம் மீண்டும் நிகழ்ந்தது. சங்கரனின் ஆட்டோவும் வேறு சில வாகனங்களும் அந்த டிராபிக் சிக்னலை கடந்து நேரே செல்ல, இவரின் ஆட்டோவும் அதற்கு முந்தின சில வாகனங்களும் கிரீச் என்ற பிரேக் போட்டு நிறுத்த வேண்டிய அவசியத்தை சிகப்பு விளக்கு ஏற்படுத்தியது. யூனிஃபார்மில் இருந்தால் கூட பரவாயில்லை, தன் வண்டியை மட்டும் முன்னால் போகச் சொல்லலாம். இருப்பதோ மாறுவேடத்தில். டிராபிக் கான்ஸ்டபிளிடம் விலக்கி அடையாள அட்டை காட்டி புறப்படும் முன் விடிந்துவிடும். நியூட்டன் நகம் கடித்து காத்திருந்தார். பச்சை அம்புக்குறி வந்ததும் வாகனங்கள் சீறின. பிரசவத்திற்கு இலவசம் என்று பின்புறம் எழுதப்பட்ட சங்கரன் சென்ற ஆட்டோவை தேடினார். அவர் முகத்தில் ஏமாற்ற ரேகைகள் படிந்தன. அந்த ஆட்டோவின் எண்கள் அவருக்கு மனப்பாடம். ஆனால் அந்த ஆட்டோவை காணவில்லையே. வரிசையாக இடது வலது புறங்களில் சாலைகள் பிரிந்தன. எதில் திரும்பினான்? இல்லை நேராக சென்றானா? இப்போது நேராக சென்று பார்ப்பதா, இல்லை உத்தேசமாக ஏதாவது ஒரு சாலையில் திரும்புவதா? குழம்பி போன நியூட்டன் உடனே முடிவெடுத்தார். உடனே ஒரு டிராபிக் சார்ஜென்ட்டை வழிமறித்து வயர்லெஸில் ஆட்டோ நம்பரை மற்ற சார்ஜென்ட்களுக்கு சொல்லி எங்கே கடக்கிறது என்று விசாரித்துக் கொள்வதுதான் உத்தமம். நியூட்டன் தன் ஆட்டோவை நிறுத்த சொல்லி இறங்கின இடம் ராஜா அண்ணாமலைபுரம். இறங்கி சாலையோரம் நின்று எங்கே போன் இருக்கிறது என்று தேட துவங்க அருகில் ஒரு மெடிக்கல் ஸ்டோரின் போர்டில் போன் நம்பர் எழுதப்பட்டிருந்தது. நியூட்டன் அங்கே சென்று அனுமதி பெற்று ரிசீவரை எடுத்தபோது
பரபரப்பாய் சிலர் ஓடி வந்தனர். சார், நீங்க அப்புறம் பேசிக்கங்க, நாங்க போலீஸுக்கு போன் செய்யணும் என்று மூச்சிரைத்தார்கள். ஏன், என்ன விஷயம்? பக்கத்துல சின்னமணி தெருவுல ஒரு கொலை இப்பதான் கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கு. யாரோ கத்தி செருகிட்டு போயிட்டான். நுரை தள்ளி நீளம் பாரிச்சு ஆள் அவுட். அவர்களை போன் செய்ய வேண்டிய எண் சொல்ல அனுமதித்து அவர்களில் ஒருவனை பிடித்து, வா பார்க்கலாம், நானும் ஒரு இன்ஸ்பெக்டர் தான் என்றார். சில நிமிடங்களில் நியூட்டன் அந்த தெருவில் இருந்தார். ஒரு பைப்படிக்கு பக்கத்தில் வயிற்றில் கத்தி குத்து வாங்கி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த அவனை கண்டு அதிர்ந்தார். அவன் சங்கரன். அத்தியாயம் 10. கதவை தட்டிவிட்டு முதலாளி கார்த்திகேயனின் அறைக்குள் நுழைந்து கைகட்டி நின்றான் யாதவ். டச்வுட் ஹோட்டல் ரூமை காலி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். உன்னை அடையாளம் காட்டுற எதுவும் அங்கே இல்லையே? இல்லை சார், நான் 3 நாளாக ரூமை விட்டு வெளியவே வரல சார். அவங்களுக்கு நான் இருக்கிறது தெரியவே தெரியாது. முட்டாள், நீ இருக்கிறது தெரியாம இருக்கலாம், யாரோ ஒட்டு கேட்டு இருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து சங்கரனை பிடிக்க போட்ட பிளானை பத்தி அவங்க அந்த ரூம்ல பேசல. கரெக்ட் சார், அவங்க எச்சரிக்கை ஆயிட்டாங்க. அதனாலதான் இதுக்கும் மேல அவங்க பக்கத்திலேயே இருந்து வேவு பார்க்கறது தப்புன்னு நினைச்சு உன்னை காலி பண்ணிட்டு வர சொன்னேன். சரி சார், நாதனை பாத்தியா? பார்த்தேன் சார், சங்கரனை தீத்துட்டதா சொன்னான். காரணம் சொல்லல, உங்க உத்தரவுன்னா மேல கேட்டுக்கலனா. அந்த நாய் துரோகம் செய்ய பார்த்துச்சு. என்னை மடக்க ஒரு துருப்புச்சீட்டு தயாரிச்சுதான் அது. அதாவது நம்ம தொழில் ரகசியம் பூரா ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கானா. நீயும் அவனும் தங்கி இருக்கிற வீட்டுல தான் வச்சிருப்பான். நீ போய் அதை தேடி எடுத்துட்டு என்கிட்ட வா. இன்னைக்கே அந்த வீட்டை காலி பண்ணிடு. போலீஸுக்கு கொஞ்சம் கூட இடம் தர வேணாம். அந்த நாதனை 10 நாளைக்கு வெளியூர் போக சொல்லியிருக்கேன். நம்ம ஆபரேஷனை 1 வாரத்துக்கு நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். போய் அந்த நோட்டோட வா. என்னதான் எழுதி வச்சிருந்தான் அமரன் சங்கரன்னு படிச்சு பார்க்கலாம் என்றார் கார்த்திகேயன். சரி சார் என்று புறப்பட்டான் யாதவ். அத்தியாயம் 11. நியூட்டனின் அலுவலக தனி அறையில் வினில்குமாரும் தீப்தியும் அமர்ந்திருக்க நியூட்டன் போனில் கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும் என்று சொல்லி வைத்தார். எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் வினில்குமார், மறுபடி கோட்டை விட்டுட்டேன் பாருங்க என்றார் கவலையுடன். சார், நடந்ததை பேசுறது எனக்கு எப்பவுமே பிடிக்கிறதில்ல. நாம கரெக்டா தான் பிளான் பண்ணோம். நம்ம எதிரி நம்ம விட கரெக்டா பிளான் பண்ணிட்டான். இப்போ அவனை விட இன்னும் கரெக்டா பிளான் பண்றது எப்படின்னு பாக்குற வேலையை செய்யலாம். தீப்தி, அந்த டேப்பை போடு. நம்ம ஆபீசர் ராஜேந்திரனோட சங்கரன் பேசினது எல்லாம் ஒரு தடவை அமைதியா கேட்டு பார்க்கலாம். அந்த கும்பலை பத்தி, அவன் தங்கி இருந்த இடத்த பத்தி ஏதாவது க்ளூ தெரியுதான்னு பார்ப்போம். அதுக்குள்ள உங்க ராஜேந்திரன் சங்கரன் போன ஆட்டோவை கண்டுபிடிச்சு அந்த டிரைவரை கூட்டிட்டு வந்துடுவாரான்னு பார்க்கலாம் என்ற வினில்குமாரின் குரலில் லேசான கிண்டல் இருந்தது. சார், வி மே மிஸ் பட் நாட் ஃபார் எவர் என்றார் நியூட்டன் சூடாக. கூல் டவுன் சார், நீங்க கோட்டை விட்டது ஒரு நபர் அல்ல, ஒட்டு மொத்தமா ஒரு சதிகார கும்பல. சங்கரன் உயிர் போனதால நமக்கு அவன் தர இருந்த தகவல் போச்சு. அதனால அந்த நெட்வொர்க் முழுக்க உடைக்கிற அருமையான வாய்ப்பு போச்சு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா என் ஆத்திரம் நியாயமானதுன்னு நீங்க உணர்வீங்க என்றான் வினில்குமார். நமக்குள்ள ஈகோ கிளாஷ் இப்ப தேவையா என்றாள் தீப்தி. ஷட்டப் யூ ஜூனியர் என்ற வினில்குமார் சங்கரனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடியான உடனே இங்கே அனுப்ப சொல்லி ஏற்பாடு செய்துட்டீங்களா நியூட்டன் என்றான். எஸ், இப்போ போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்டு இருக்கோம். அவர் உடைகள்ல அவரை பத்தி எந்த தகவலும் இல்லைங்கிறது நம்ம மைனஸ் பாயிண்ட்ஸ்ல ஒன்று. குற்றவாளிகள் எல்லாரும் விசிட்டிங் கார்டு அடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலைவாங்கங்கிறது உங்க எதிர்பார்ப்பா மை டியர் சீனியர் சார் என்றாள் தீப்தி நக்கலாக. லிசன் என்று டேப்பின் பட்டனை தட்டினான் வினில். சங்கரன் ராஜேந்திரன் ஸ்பெஷல் வார்டு அறைக்குள் நுழைந்ததும் பேச துவங்கியதிலிருந்து டேப் துவங்கியது. வினில்குமார் கண் மூடி கவனிக்க துவங்க தீப்தி அசிரத்தையாக மேஜை மேல் இருந்த பேப்பர் வெயிட்டை உருட்ட துவங்கினார். அறையின் குறுக்கும் நெடுக்கும் உலாவிக்கொண்டே கேட்க துவங்கினார் நியூட்டன். சங்கரன் புறப்பட்டு போகும் வரை மொத்த உரையாடல்களையும் கேட்டு முடித்ததும் உதட்டை பிதுக்கினான் வினில்குமார். தன் கும்பல், தலைவன், அது இதுன்னு பேசியிருக்கானே ஒழிய அது யார் என்னன்னு ஒரு ஹிண்ட் கூட இல்லை. தேர் இஸ் ஒன்லி ஒன் சான்ஸ் நவ். என்ன அது? சங்கரனை கொலை செஞ்சவனை எப்பாடுபட்டாவது கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இருந்து பூரா உண்மைகளையும் கலக்க வேண்டியதுதான். மறுபடி கொக்கு தலையில வெண்ணெய் என்ற தீப்தியை உஷ்ணமாக முறைத்த வினில்குமார், திஸ் இஸ் த லிமிட் மை கேர்ள், அப்புறம் நான் பொல்லாதவனா இருப்பேன் என்றான். அரைக்கதவு தட்டப்பட்டு ராஜேந்திரன் உள்ளே வந்தார். சார், அந்த சங்கரன் பிரயாணம் செஞ்ச ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிச்ச அந்த டிரைவரை கூப்பிட்டு வந்திருக்கேன். கங்க்ராட்ஸ் என்ற நியூட்டன் வினில்குமாரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ள வர சொல்லுங்க முதல்ல என்றார். அந்த ஆட்டோ டிரைவர் ஏதோ தானே குற்றம் செய்து விட்டவன் போல நடுங்கி கொண்டே உள்ளே வந்தான். உன் பேர் என்னப்பா? முத்து. உன் ஆட்டோல ஏறின சங்கரன்கிற ஆள் கொலை செய்யப்பட்டது உனக்கு தெரியுமா? இப்போ என்னை கூப்பிட்டு வர்றப்ப ஐயா சொன்னாருங்க. காலையில் அவரை எங்கே ஏற்றிக்கிட்ட நீ? அடையாறுல பட்டேல் ரோட்ல சார். சரி, எங்கே போகணும்னு சொன்னாரு? மியூசிக் அகாடமி பக்கத்தில் போகணும்னு சொன்னாரு. அப்புறம் என்ன பேசினாரு உங்ககிட்ட? எதுவும் பேசல. இருங்கய்யா, வந்து ஒரு துண்டு சீட்டும் பேனாவும் கேட்டாரு. பெட்ரோல் பில் பரவாயில்லையான்னு கேட்டு கொடுத்தேன். வாங்கி என்னமோ எழுதிட்டு பேனாவை திருப்பி கொடுத்தாரு. அடிக்கடி பின்னால திரும்பி ஒரு பைக்குக்காரனை பார்த்தாரு. அப்புறம் ராஜா அண்ணாமலைபுரம் தாண்டுற சமயம் நிறுத்து இறங்கிக்கிறேன்னு சொல்லி இறங்கி ஓட்டமா ஒரு சந்துக்குள்ள ஓடினாரு. அந்த பைக்குக்காரனும் அந்த சந்துக்குள்ள பைக்கை திருப்பினான். நான் நேரா போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது சார்.
உங்ககிட்ட சீட்டு வாங்கி அதில் என்ன எழுதினாரு? தெரியலையே சார், நான் முன்பக்கம் பார்த்துல ஓட்டுறேன். கையில் ஏதாச்சும் வச்சிருந்தாரா? தந்தி பேப்பர் வச்சிருந்தாரு. இறங்குற அவசரத்தில் அதை வண்டியிலேயே போட்டுட்டாரு. வினில்குமார் உடனே எழுந்து, அந்த தந்தி பேப்பர் எங்கே? கீழே நிறுத்தப்பட்டிருக்கிற ஆட்டோல செருகி வச்சிருக்கேன். கமான், குவிக், எடுத்துட்டு வாத. அந்த டிரைவர் வேகமாக சென்று எடுத்து வந்ததும் அந்த பேப்பரை புரட்டி பார்த்தான். அதன் முதல் பக்கத்தின் தலைப்பில் இருந்த வெற்று வெள்ளை பகுதியில் ஒரு ரப்பர் ஸ்டாம்பு முத்திரை இருந்தது. மாதவன் புக் ஸ்டால், 17, தேவநாயன் தெரு, மயிலாப்பூர். திஸ் இஸ் எ ரூட். இந்த புக் ஸ்டால்ல அந்த சங்கரன் ரெகுலரா வாங்குறவனா இருந்தா அந்த கடைக்காரனுக்கு அவன் வீடு தெரியலாம். அவன் வீடு தெரிஞ்சு உள்ள போய் குடைஞ்சா பல விஷயங்கள் கிடைக்கலாம். ஹரியப். இருங்க, அவசரப்படாதீங்க. ஆட்டோ டிரைவர்கிட்ட பெட்ரோல் பில்லும் பேனாவும் வாங்கி அதுல என்னவோ எழுதியிருக்கான் சங்கரன். அதுல என்ன எழுதுனா, யார்கிட்ட கொடுத்தான்? சங்கரன் பாடியில இருந்த சட்டை பாக்கெட்ல கொஞ்சம் பணமும் சில்லறையும் தவிர வேற எதுவும் இல்ல என்றார் நியூட்டன். அது கூட புரியலையா? கொலை செஞ்சவன் சங்கரன் பையில இருந்து பணம் தவிர மத்த அத்தனை காகிதங்களையும் உருவிட்டு போயிருப்பான். இப்ப அந்த சீட்டு முக்கியம் இல்ல, எனக்கு ஒரு கார் ஏற்பாடு பண்ணுங்க. நான் இந்த மாதவன் புக் ஸ்டால் போகணும். ஓகே என்ற போது டெலிபோன் ஒலித்து நியூட்டன் எடுத்தார். நான் இன்ஸ்பெக்டர் ரங்கசாமி பேசுறேன். நியூட்டன் சார் தானே? எஸ். அந்த சங்கரனோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுது. கொஞ்ச நேரத்துல நான் டாக்டர் ரிப்போர்ட்டோட வரேன். இப்ப ஜிஹெச்ல இருந்து பேசுறேன். நீங்க வந்து அந்த பாடியை ஒரு தடவை பார்த்துட்டா தேவலாம்னு படுது. ஏன், சைனைடு ரியாக்ஷன் தானே? ஆமா, நான் சொன்னது அதுக்காக இல்ல. பிரேதத்தோட இடது பாதத்துல ரத்தம் தொட்டு ஒரு படம் வரையப்பட்டிருக்கு. சங்கரனோட வலது கை ஆள்காட்டி விரல்ல ரத்தக்கரை இருக்கிறதால சாகர நிமிஷம் ரத்தம் தொட்டு அவரே அந்த படத்தை வரைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இஸ் இட்? புது செய்தி. என்ன படம் வரைஞ்சிருக்கான்? ஒரு வேல் படம். வேலா? ஆமா, தலைகீழ் ஆட்டின் மாதிரி வரைஞ்சு கீழே கோடு இழுத்து நடுவுல 3 கோடுகள் போட்டு வேல் படமே தான். நீங்க வந்து தான் பாருங்களேன். உடனே வர்றேன். நியூட்டன் போனை வைத்துவிட்டு விவரங்களை சொன்னார். சார், நீங்க ஜிஹெச்சுக்கு போங்க. நான் இந்த புக் ஸ்டால்ல விசாரிச்சுட்டு மறுபடியும் இங்க வர்றேன். தீப்தி இங்கேயே இருக்கட்டும். நம்ம 2 பேரும் விசாரிச்சுட்டு வர்றதுல நிச்சயமா ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும் என்றான் வினில்குமார். நானும் வரேனே என்றாள் தீப்தி. வேணாம், இங்கேயே காத்திருந்தா போதும். சண்டை போடுறத தவிர வேற எதுக்கும் லாய்க்கில்ல என்று உரிமை விட்டு வெளியேறினான் வினில்குமார். நியூட்டனும் வேகமாக புறப்பட தீப்தி முட்டி கொண்டு வந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்தினார். வார்த்தைக்கு வார்த்தை என்னை இவன் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறானே. ச, என்ன ஜென்மம் இவன்! சாஃப்ட் கார்னரே இல்லை. நான் இருக்கணுமா, போகலாமா? குரல் கேட்டு திரும்ப அந்த ஆட்டோ டிரைவர் முத்து நின்று கொண்டிருந்தான். இவள் பதில் சொல்வதற்குள் அறைக்குள் எழுதப்பட்ட ஒரு காகிதத்துடன் வந்த ராஜேந்திரன், இதுல உன் கையெழுத்து போட்டுட்டு போலாம். வெளியூர் போறதா இருந்தா வந்து பர்மிஷன் கேட்டுட்டு போகணும் என்றார். அவன் தலையாட்ட கையெழுத்து போட்டு விட்டு சென்றதும் தீப்திக்குள் ஒரு பொறி. வேகமாக வெளியேறி கட்டிட வாசலில் நகர இருந்த அவன் ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். என்னம்மா, ராஜா அண்ணாமலைபுரம் போ. அங்கே சங்கரனை ஒரு சந்துகிட்ட இறக்கி விட்டேன்னு சொன்னியே, அந்த இடத்துல என்ன இறக்கிவிடு. சரிம்மா. ஆட்டோ ஓட துவங்கியது. சம்பவம் நடந்த இடத்தில் ஏதாவது க்ளூ கிடைக்க அதிக வாய்ப்புண்டு. அதை விட்டுவிட்டு அவர்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு புறம் ஓடியிருக்கிறார்கள். அதென்ன உள்ளங்காலில் வேல் படம் வரைந்தான்? எதற்கு துண்டு சீட்டு எதுவோ எழுதினான்? இந்த 2க்கும் அர்த்தம் தெரிந்துவிட்டால் ஏதோ ஒரு பொருள் கிடைத்துவிடும். வினில்குமாருக்கு முன்பாக அந்த பொருள் எனக்கு தெரிந்தால் அவன் முகத்தில் கரியை பூசலாம். வேகமாத்தான் போங்களேன் என்றாள் தீப்தி. அத்தியாயம் 12. மயிலாப்பூர், மாதவன் புக் ஸ்டால். நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. சங்கரன்னு ஒருத்தர் 50-52 வயசுல உங்ககிட்ட தொடர்ந்து தினத்தந்தி பேப்பர் வாங்குறதுண்டா? அந்த கடைக்காரன் புருவங்களை நெறித்து யோசித்து, பல பேர் வாங்குறாங்க, சிலரோட பேர் தான் தெரியும். சங்கரன்னு பேர் எதுவும் ஞாபகம் வரலையே. முகம் சுருங்கின வினில்குமார், தினத்தந்தி எத்தனை பேப்பர் வாங்குறீங்க நீங்க? 100 பேப்பர் வாங்குறேன். அதுல வீடுகளுக்கு போடுறது 40, மிச்சத்தை கடையில விற்கிறேன். வீடுகளுக்கு போடுறதுல சங்கரன்னு யாராவது இருக்காங்களா? அது குழந்தை வேலை தான் கேட்கணும். அது யாரு? என் கடையில பேப்பர் எடுத்து வீடுகளுக்கு போடுற பையன். அவனுக்கும் எனக்கும் தான் பேச்சு. கமிஷன் கொடுத்துடுவேன். யாருக்கு போடுறான்னு எனக்கு தெரியாது. அது அவன் பொறுப்பு. அவனை வேணும்னா விசாரிச்சு பாருங்க. எங்கே இருக்கான் அவன்? இப்படி உட்காருங்க. இபி பில் கட்டிட்டு வாடான்னு நான் தான் அனுப்புனேன். இப்போ வந்துடுவான். போய் நேரமாச்சு, உட்காருங்க. வினில்குமார் அந்த ஸ்டூலை கைக்குட்டையால் தட்டி விட்டு அமர்ந்தான். காத்திருந்தான். இந்த சந்தலதாமா அவர் இறங்கி ஓடுனாரு. அந்த பைக்காரனும் பின்னாடியே பைக்ல துரத்தினாரு. அது என்ன பைக்? அந்த ஆபீசர் முழுக்க விசாரிச்சுட்டாருமா. என்னை கூட்டிட்டு வர வழியிலையே. நீங்க வேற கேட்டா எப்படி? நான் பைக் நம்பரை பார்க்கல. அந்த ஆளு ஒல்லியா இருந்தான், தாடி வச்சிருந்தான். இந்த 2 அடையாளம் தவிர வேற எதுவும் எனக்கு தென்படல. சரி, நான் இறங்கிக்கிறேன், நீங்க போகலாம். தீப்தி இறங்கி கொண்டாள். விசாரித்தாள். அது ராஜா தம்பி தெருவாம். கொலை நடந்த சின்னமணி தெருவுக்கு 4 தெருக்கள் தள்ளியதாம். இதன் உள் வழிகளில் அந்த தெருவுக்கு வரலாமாம். இந்த தெருவுக்குள் நுழைந்து கொலை நடந்த சின்னமணி தெருவுக்கு வர வேண்டும் என்றால் எப்படி வர வேண்டும் என்று விவரமாக விசாரித்து கொண்டு மெதுவாக நடந்தாள் தீப்தி. 2 வளைவுகள் நடந்ததும் ஒரு கோவில். கோவிலை பார்த்ததும் நின்றாள். சிறிய கோவில். ஓம் முருகா என்று நியான் லைட்டில் எழுதியிருந்ததை பார்த்தாள். நியூட்டனுக்கு போனில் வந்த செய்தி என்ன? சங்கரன் தன் இடது உள்ளங்காலில் வேல் வரைந்திருந்தான். வேல், முருகன் கோவில், முருகன் கோவில், வேல்.
இந்த கோவிலை கடந்துதான் சங்கரன் ஓடியிருக்கிறான். எனில் இந்த கோவிலில் ஏதோ விஷயம் இருக்கிறது. தன் செருப்புகளை ஓரமாக கலற்றி போட்டுவிட்டு அந்த சிறிய முருகன் கோவிலுக்குள் சென்றாள். மதிய நேரத்தில் அங்கு அவளை தவிர யாரும் இல்லை. சன்னிதானம் ஸ்பிரிங் கேட்டு போட்டு பூட்டப்பட்டு இருந்தது. பிரகார புல்வெளியில் ஒரு ஆடு மேய்ந்து கொண்டிருந்தது. தீப்தி உள்ளே நுழைந்ததுமே அவள் கண்களில் பட்டது பிரதானமாக நிறுத்தப்பட்டிருந்த உண்டியல்தான். அந்த உண்டியலை பார்த்ததும் மற்றும் ஒரு பொறி. உடனே அதன் துவாரத்தில் ஒரு கண் வைத்து உள்ளே பார்க்க லேசாக நீட்டிக்கொண்டு மடிக்கப்பட்ட ஒரு சிகப்பு காகிதம் தெரிந்தது. உண்டியலில் பணம் காசு போடுவார்கள். கண்ட காகித குப்பையுமா போடுவார்கள்? சங்கரன் ஆட்டோ டிரைவரிடம் பெட்ரோல் பில் வாங்கி ஏதோ எழுதி போட்டது நினைவு வந்தது. ஒருவேளை இது தீப்தி உடனே கீழே தேடி ஒரு சிறிய குச்சி எடுத்து அதன் மூலம் மெல்ல மெல்ல அந்த சீட்டை நெம்பி வெளியில் எடுத்து அதன் மடிப்புகளை விரித்து பார்த்தாள். அது பெட்ரோல் பில்லேதான். பின்புறம் புரட்டி பார்த்து எழுதப்பட்டிருந்த வரிகளை படித்ததும் முகம் மலர்ந்து ஓட்டமாய் சாலைக்கு வந்து டாக்ஸி தேடினாள். குழந்தை வேலு சைக்கிளை விட்டு இறங்கியதுமே பிடித்து கொண்டான் வினில்குமார். கடைக்காரனிடம் கேட்ட அதே கேள்விகள். சங்கரனா? ஆமா சார், கூடவே யாதவ்னு இன்னொரு ஆளும் இருப்பாரு. எனக்கு வீடு தெரியும் சார், நான் தினம் பேப்பர் போடுவேன். அவர் பையன் சின்ன வயசுல ஓடி போனதை சும்மா சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஆளு விடாம. அவரே தான். கார்ல வந்து உட்காரு, வீட்டை காட்டு. 10 நிமிடங்களில் அந்த வீட்டுக்கு வந்தார்கள். வந்ததும் காத்திருந்தது ஏமாற்றம். அரை மணி நேரத்திற்கு முன்புதான் ஒரு வேனில் வந்து வீட்டை காலி செய்து கொண்டு போனார்கள் என்று தகவல் கிடைத்தது. காலி செய்யப்பட்ட வீட்டை திறந்து பார்க்க மற்றும் ஒரு ஏமாற்றம். ஒரே ஒரு குப்பை காகிதத்தை கூட வந்தவர்கள் விட்டு வைக்கவில்லை. வினில்குமார் தளர்வோடு நியூட்டனின் அலுவலகத்திற்கு புறப்பட்டான். என்னடா, எங்க போகும் அவன் எழுதின நோட்டு என்றார் கார்த்திகேயன் காட்டமாக. கைகட்டி நின்றான் யாதவ். சார், நீங்க சொன்னது காரியமா வேன் எடுத்துட்டு போய் அந்த வீட்டை காலி செஞ்சு எல்லா சாமானையும் கொண்டாந்து நம்ம கொட்டிவாக்கம் குடோன்ல இறக்கி அலசி பார்த்துட்டேன். அப்படி எதுவும் நோட்டு கிடைக்கல சார். நாதன் கேட்டது பொய்யா? சங்கரன் தன் பையன்னு நினைச்ச அந்த ஆஸ்பத்திரியில சொன்னது பொய்யா? நீ மறுபடி அணுவா சாமான்கள்ல தேடிப்பாரு. நான் ஒரு அவசர கொடுக்க கிழவன் தான் வீட்டில தான் அந்த நோட்டை வச்சிருப்பான்னு நினைச்சு அவசரப்பட்டு அவனை எதுவுமே விசாரிக்காம தீர்த்துட சொன்னேன். அந்த நோட்டை அவன் வேற எங்கேயாவது கொடுத்து வச்சிருந்து போலீஸுக்கு எப்படியாவது கிடைச்சி தொலைச்சா நாம தீர்ந்தோம். போய் மறுபடி தேடு என்று கார்த்திகேயன் படபடப்பாய் பேச தலையாட்டி விட்டு வெளியேறினான் யாதவ். நியூட்டனின் அலுவலகத்தில் தன் காரை நிறுத்திவிட்டு அவரின் அறைக்கு வந்தான் வினில்குமார். தீப்தி நாற்காலியில் அமர்ந்து ஃப்ரூட்டி அருந்தி கொண்டிருக்க நியூட்டன் போனில் வேகமாக பலவிதமான உத்தரவுகள் இட்டு கொண்டிருந்தார். எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தோட நான் வந்திருக்கேன், நீ ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க என்றான் தீப்தியை பார்த்து. கூல் டவுன் வினில் என்று போனை வைத்த நியூட்டன், வரீங்களா, போய் உதயம் ஃபர்னிச்சர் மார்ட் கார்த்திகேயனையும் அவன் ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வரலாம் என்றார். யாரது? நாம தேடுற ஆயுத வியாபாரிகள். இவங்க தமிழ்நாடு கிளை. முதல்ல இவங்களை பிடிச்சு அப்புறம் மற்ற மாநிலத்தை பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? சங்கரன் எழுதி வச்சிருந்த நோட்டு. அது ஏது? தீப்தியை கைகாட்டினார் நியூட்டன். ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட், பாராட்டித்தான் தீரணும் என்று விளக்கமாக சொல்லி பெட்ரோல் பில் பின்னாடி ஒரு அட்ரஸ். அந்த அட்ரஸில் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர். தீப்தி எனக்கு ஃபோன் செய்ய 2 பேருமா போய் அவர்கிட்ட இருந்து சங்கரனோட நோட்டை வாங்கிட்டு வந்தோம். எக்கச்சக்கமான தகவல்கள் இருக்கு. வினில்குமார் முகம் கருத்து தீப்தியை பார்த்தான். அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களே போங்க, நான் கூட வரல. பிகாஸ் நான் ஒரு ஜூனியர், எதுக்கும் லாயக்கில்லாதவ என்றாள் தீப்தி. வினில்குமாரின் முகத்தில் மெல்ல மெல்ல சிரிப்பு வந்து கை நீட்டி அவள் கையை மென்மையாக குலுக்கி, மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் தீப்தி, என்னோட அனாவசிய ஈகோவுக்கு விடுதலை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். யூ வின், என்னை மன்னிச்சிடு, ரொம்ப தான் வெறுப்பேத்திட்டேன் என்றான். டேக் இட் ஈஸியா என்றாள் தீப்தி. முற்றும்.